செய்திக்காக ஜெபம் பண்ணி கொடுப்பாங்க. நான் அவர்கிட்ட ஊழியக்காரர்கிட்ட கொடுக்குறேன். அப்படி கண்களை மூடி நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இரட்சகர் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் தகப்பனே, துதியின் ஜெப வீடு ஆலயத்தில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இது ஒரு விசேஷ நாள் ஆண்டவரே. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். தகப்பனே, இந்த நாள் ஆண்டவரை உமக்கென்று நாங்கள் விசேஷித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும்படியாய், ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம், எங்கள் பகுதி ஆஸ்வதிக்கப்படும்படியாய், எங்கள் ஆண்டவரே சபையை இன்னும் ஆண்டவரை மேல்மேலும் ஆஸ்வதத்தினாலே நிரம்பும்படியாய் இந்த நாள் ஆண்டவரே நீர் ஆண்டவரை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற நாளிலும் கூட இந்த ஊழியக்காரர் நீர் கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். தெய்வமே, ஒரே ஒரு பாடல் பட்டி தொட்டி மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் ஆண்டவர் இந்த பாடல் தொளித்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். அந்த ஊழியக்காரை பார்க்க இன்றைக்கு நேரடியாய் ஆண்டவர் அந்த பாடலையும் கூட சாட்சியோடு கூட கேட்க நீர் செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் ஆண்டவர் ஊழியக்காரை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய், ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், உடைய வல்லமை விளங்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாத கூட்டத்துக்கு விரோதமாய், உடைய வார்த்தைக்கு விரோதமாய், உடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் வந்திருக்கிற ஆண்டவரே சபைக்கு விரோதமாய் ஆண்டவரே தடை செய்கிற பொல்லாத சோர்வின் பலவீன ஆவிகளை என் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். இன்னமாய் வர வேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வந்து சபையில் நிரப்புவீராக. வார்த்தையினாலே நிரப்புங்க. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. நல்லா வாங்கம்மா, வாங்க ப்ளீஸ். நீங்களே தான் வாங்க சிஸ்டர், இப்படி வந்துருங்க. வருவாங்க எப்படியும், சரியா? ஸோ முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். நாம் ஊழியர் இடத்துல கொடுப்போம். நாங்கள் டிஸ்கஷன் பண்ணது டைமிங்கை பற்றி தான், சரிங்களா? எப்போ முடிக்கலாம் என்ன இது நான் சொன்னேன். 9 மணி வரைக்கும் நேரம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? எங்களுக்கு நேரம் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிறதா? இருக்குதான்னு கேட்டா இருக்கு, இல்லை. இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. ஸோ அதனால நான் ஊழியர் இடத்துல கொடுக்குறேன். அந்த சாட்சி உங்களை விசுவாசத்துல பலப்படுத்தட்டும். இன்னும் அநேகர் வரட்டும், கர்த்தர் கொண்டு வரட்டும், சரிங்களா? என்ன சொல்லலாம், பிரயாசம் எல்லாம் உங்களுக்காக தான். இந்த எஃபெக்ட் எல்லாம் எதுக்காக தான்? உங்களுக்காக தான், மக்களுக்காக தான். சொல்ல போனா இன்னும் நம்ம மக்களே வரல. புளியாந்தோப்புல இருந்து ராஜு ஃபேமிலி வந்திருக்காங்க, யாக்கோப் சபையில இருந்து வந்திருக்காங்க, பாஸ்டர் சபையில இருந்து வந்திருக்காங்க. இன்னும் நம்ம சபையா இருக்கு, பஸ் கிடைக்கல, ஆட்டோ கிடைக்கல, இன்னும் உடம்பு வணங்கல. கர்த்தர் கிருபை செய்யட்டும். ஊழியக்காரர்கிட்ட கொடுக்கலாம். வாங்க பாஸ்டர், வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் எங்கள் மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். ஆர்டிஸ்டா இருந்தபோது என் பேர் பாலா. என்ன பாலாஜின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நான் பழைய பாலா, இவர் புது பாலா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சத்தமோட ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் இருக்கும்படியாய் ஆண்டவர் பாராட்டின அன்பு கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். அன்பர் கூட அழைத்த அன்பு பாஸ்டர் கொளுத்து நேரத்தில் நன்றி செலுத்துகிறேன். இயேசு ரொம்ப நல்லவர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பகல. அப்படி நல்ல கண்களை மூடி 2 கரத்தை உயர்த்தி இயேசுவை பார்த்து எல்லாரும் கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ் இயேசுவை பார்த்து சொல்லுங்க. ஒரு மனுஷ சத்தத்தை கேட்க வரல, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் படைப்பால் எழுந்திருக்கிறபடி உடைய வார்த்தையை அனுப்பி உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி அழைத்தீரே
Jesus. Jesus. ரெண்டு கையை சொல்லாமே எஜமானனே நல்ல கையை உயர்த்தி எஜமானனே எஜமானனே உமக்காகத்தான் வாழ்கிறேன் உம்மைக்காக இயேசுவே உமக்காகத்தான் வாழ்கிறேன் என்னை மீட்டீரே ஐயா வலியாகி என்னை மீட்டீரே பரலோகம் திறந்தீரையா பரலோகம் Jesus எஜமானனே 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 என்னப்பா நீராள வேண்டும் என் தேச எல்லைக்கும் என்னப்பா நீராள வேண்டும் வறுமை எல்லாம் தேசத்தின் வறுமை எல்லாம் எல்லாம் ஒழியரும் எல்லாம் ஒழி எஜமானனே 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 சத்தமோராமன் சொல்லுங்க. நான் நம்புறேன் இந்த நாள் வேதம் சொல்லுகிறது, எங்க 2-3 பேருடைய நாமத்தை நிமித்தம் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணிருக்கிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம மத்தியில ஆண்டவர் வந்திருக்கிறார்? யாரும் சொல்ல முடியும்? ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாரு தெரியுமா? இந்த பூமியில அவர் எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாரு தெரியுமா? எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஊழியம் செஞ்ச காலகட்டத்துல ஏசப்பா நிறைய அற்புதங்கள் செஞ்சார். ஆமீன். நிறைய அதிசயங்களை செஞ்சார். நிறைய எழுப்புதலை உண்டாக்கினார். ஆமீன்.
ஸோ இப்போ ஒரு ஊழியர் செய்யற காலகட்டத்துல ஏசப்பா எந்த கிராமத்துக்கு போறாரோ, எந்த பகுதிக்கு போறாரோ, எந்த தெருவுக்கு உள்ள போறாரோ, அங்கெல்லாம் ஏசப்பாக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போயிட்டே இருக்கும். ஆமீன். உதாரணத்துக்கு 12 சீஷர்கள் ஏசப்பா கூடவே இருப்பாங்க. அதையும் தாண்டி அற்புதத்திற்காகவும் சுகத்திற்காகவும் சில கூட்டம் போயிட்டே இருப்பாங்க. ஆமீன். கம்மியாச்சு பிரதர். ஹல்லேலூயா. சோ ஒரு பெரிய கூட்டம் இயேசுவுக்கு பின்னாடி போயிட்டே இருந்தாலும், நீங்க நல்லா பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மொத்த கூட்டத்துல நிறைய கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தின் நடுவுல இருந்து யாராவது ஒருவர், யாராவது ஒத்த ஆள் ஆண்டுடைய மொத்த கவனத்தையும் தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒத்த ஆள். நல்லா தான் இருந்துச்சு முன்னாடி பேசுறது. கத்து நல்லவர். அந்த மொத்த கூட்டத்தில இருந்தும் யாராவது ஒத்த ஆள் ஆண்டுடைய மொத்த கவனத்தையும் தன் பக்கம் இழுப்பாங்க. ஐ மீன் யாராவது ஒரு ஆள், பெரிய கூட்டம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆண்டவர் எரிகோ அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போறாரு. அந்த எரிகோ கிராமத்துக்கு போனா எந்த அளவுக்கு கூட்டம்னா, இயேசுவை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான கூட்டம். அப்படித்தானே? ஆமாவா? அந்த எரிகோல இயேசுவை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அதுல ஒரு மனுஷன் ஓடி வரான், எப்படியாவது இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி. யாருக்கு தெரியும் அவன் பேரு? சூப்பர்ல. பாருங்களேன், ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தின் நடுவுல இந்த சகேயுவால இயேசுவை பார்க்கவே முடியல. ஆனா இந்த சகேயுக்குள் இருந்த வாஞ்சையும் ஏக்கமும் தாகமும், இவனால இயேசுவை பார்க்க முடியல. ஆனா இவனுக்குள்ள இருந்த வாஞ்ச தாகம் ஏக்கம் எல்லாம் இயேசுவை இவனை திரும்பி பார்க்க வச்சுட்டான். எதுவராமே சொல்ல முடியும். அல்லேலூயா. அதாவது எப்படி சொல்றேன், ஆண்டவுடைய மொத்த கவனத்தையும் சகேயு ஒத்தாலா திருப்பிட்டான். அங்க பெரிய கூட்டம் இருக்கு. சகேயு பார்த்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறான், உன் வீட்டுல தங்கணும். கைய தச்சி. இப்போ ஆண்டவர் கப்பர்நகம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போறார். அங்க போனா வழக்கம் போல இயேசுக்கு பின்னாடி 12 சீஷர்கள், அற்புதத்திற்காகவும் சுகத்திற்காகவும் ஒரு பெரிய கூட்டம், ஒரு திரள் கூட்டம் இயேசுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னா, அவர் நெருங்கி போற அளவுக்கு பயங்கரமான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தின் நடுவுல இருந்து அந்த 100க்கு அதிபதினு ஒருத்தன் வந்து சொல்றான், அவருடைய ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரர் ரொம்ப வியாதியா இருக்கிறான். நீங்க என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஏசப்பா, என்னுடைய வேலைக்காரர். பாருங்களேன், பெரிய கூட்டம் இருக்கு. ஆனா இவன் பேசின வார்த்தை, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். ஆமென். அதாவது இப்படி சொல்றேன், ஆண்டவருடைய மொத்த கவனத்தையும் அந்த 100க்கு அதிபதி ஒத்தாலா இழுத்துட்டான். சத்தமா. அடுத்தது ஆண்டவர் ஒரு தெருவுக்குள்ள போகிறாரு. அந்த தெருவுல நிறைய பிச்சை எடுக்கிறவங்க வருகிறாங்க. அதுல ஒரு மனுஷன் இருக்கிறான், பர்த்திமேயின்னு சொல்லி ஒரு மனுஷன். இந்த பர்த்திமேய் எப்படின்னா, அவன் இயற்கையாவே அவனால பார்க்க முடியாது. ஆமென். அந்த தெருவுக்குள்ள இயேசு போகிறார். இவனால இயேசு என்ன பண்ண முடியாது. ஆனா இவனுக்குள்ள இருந்த வாஞ்ச தாகம் ஏக்கம், தாவீதின் குமாரனே. ஆமென். இவனால இயேசுவை பார்க்க முடியல. ஆனா இவன் கூட்ட சத்தம் இயேசுவே இவனை திரும்பி பார்க்க வச்சிருச்சு. சத்தமா. ஆண்டவர் எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் இயேசுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கும். அந்த மொத்த கூட்டத்தின் நடுவுல இருந்து யாராவது ஒத்த ஆள் ஆண்டுடைய மொத்த கவனத்தையும் திருப்புவாங்க. அதாவது ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருப்பாங்க. ஆமென். அவங்க வித்தியாசமா செய்வாங்க. உதாரணத்துக்கு, இந்த 12 வருஷமா பெரும்பாடு உள்ள அம்மா, அநேக வைத்தியர்களால கைவிடப்பட்ட இந்த அம்மா, இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டா சுகமாவன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. யாருமே இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டு இதுக்கு முன்னாடி சுகமானதே கிடையாது. ஆமா தானே? இந்த அம்மாவுக்கு இருந்த நம்பிக்கை, வாஞ்ச ஏக்கம், அந்த மொத்த கவனத்தையும் ஒத்தாலா, மொத்த சுகத்தையும் ஒத்தாலா. ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா எங்க போனாலும் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வரும். ஆனா அந்த கூட்டத்தின் நடுவுல இருந்து யாராவது ஒரு ஆள், சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள் அவருடைய மொத்த கவனத்தையும் ஒத்த ஆளா தன் பக்கமா இழுத்துருவாங்க. இன்னைக்கு ஏசப்பா வால்டாக்ஸ் ரோடுக்கு வந்திருக்கிறாரு. அவருடைய மொத்த கவனத்தையும் ஒத்த ஆளா இழுக்கக்கூடியவங்க. நல்ல கையை தச்சு, நல்ல கையை தச்சு. ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஒருவருக்கு, உங்க ஒருவருக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உங்க ஒருவருக்கு. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உங்க ஒருவருக்கு, ஆராதனை. இதயம் துடிக்க மறந்தார், அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தார், அந்த நாளில் மரணம். இதயம் துடிக்க மறந்தார், அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தார், அந்த நாளில் மரணம். ஆராதனை, 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 ஆராதனை உங்க ஒருவருக்கு. ஆராதனை, ஆராதனை ஒருவருக்கு. ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். குடும்ப ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்க குடும்பத்துடைய ஆசீர்வாதமே நீங்க தான். ஆமென் சொல்றாங்களா? எதை பேர் நம்புறீங்க? நான் தான் என் குடும்பத்துடைய ஆசீர்வாதம். அது மட்டும் இல்ல, நான் ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்ல ஆசீர்வாதம், என் தெருவில் இருக்கிற அத்தனை குடும்பத்துக்கும் நான் தான். நம்புறீங்களா? யாரெல்லாம் சொல்ல முடியும்? எங்க அப்பா என்னை நேசிக்கிறதை விட ஏசப்பா என்னை ரொம்ப நேசிக்கிறார். யாரெல்லாம் தைரியமா சொல்ல முடியும்? உண்மையாவா? எங்க அம்மா என்ன நேசிக்கிறத விட ஏசப்பா என்ன ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? உண்மையா? நான் சொல்லுவேன், அம்மாவுடைய அன்பு சில நேரம் மாறி போகலாம், அப்பாவுடைய அன்பு மாறி போகலாம். சொல்லுவாங்க இல்லையா, திருமணத்தின் போது சொல்லுவாங்கல்ல, கையை பிடிச்சி சொல்லுவாங்கல்ல, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும். இல்ல தம்பி அடுத்த மாசம் சொல்ல போறான், ஷாம் கல்யாணம் அடுத்த மாசம் இல்லையா, அப்படி சொல்லுவோம்ல. நான் சொல்லுவேன், அது மாதிரி ஒரு பொய் வேற எதுவுமே கிடையாது. ஆமென். நான் சொல்றேன், கணவனை விட மனைவியை விட எம்மல் அன்பு வைக்கிறவர் இயேசு மட்டுமே. நம்புறீங்களா? சொல்லுங்க. எல்லாரை விட, சொல்லுங்க, எல்லாரை விட என்னை அதிகமா நேசிக்கிற ஒருத்தர், என் மேல் அதிகமா அன்பா இருக்கிற ஒருத்தர், அவர் பெயர் இயேசு. ஆமாவா? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன், எல்லாரை விட இயேசப்பா உங்க மேல அன்பா இருக்கிறார். சொல்லுங்க, உங்க மேல அன்பா இருக்கிறார், உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறார், உங்களை அதிகம் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நான் நம்புறேன், இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்க குடும்பத்துடைய ஆசீர்வாதமே நீங்க தான். பாருங்களேன், ஏன்னா எவ்வளவு லேட்டா வந்துட்டீங்க பாருங்க. எனக்கு டைமே வந்து இப்ப உங்களை பார்த்து பேசுறத விட அதை பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. கதை நல்லவர். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதோடைய 11வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை சொல்லி, என்னுடைய வாழ்க்கையில கத்தர் என்னை தொட்ட விதங்களை சொல்லி, என்னை இயேசு என்னை தேடி வருவதற்கு முன்பாக நான் எங்க இருந்தேன்னு அந்த என்னோட டெஸ்டிமனி ஃபுல்லா ஷேர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 10 மணி ஆயிடும். நான் 9 மணிக்கு முடிச்சா அதுல பாதி தான் முடிக்க முடியும். இல்ல, நீங்க லேட்டா வந்தீங்க, அதனால லேட்டா தான் நீங்க போகணும். சரியா? ஓகேவா? டீல் ஓகேவா? சரி, கத்தர் நல்லவர். பக்கத்து வீட்டுக்காரங்களை பாத்துக்கலாம், கத்தர் பாத்துப்பார். இல்ல, எவ்வளவு தடை வருது அந்த அளவுக்கு நம்ம சொந்தமா கொடுக்க போறான்னு அர்த்தம். தெரியுமா? ஆமேன். எவ்வளவு நாளைக்கு கத்தர் நம்மள வாடகையில வச்சிருப்பாரு. ஆமேன். ஆமா தானே? ஒவ்வொரு மாசமும் 28,000 ரூபாய் வாடகை கொடுக்கும்போது கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு கஷ்டம் தெரியும். ஜிபேல அனுப்பிச்சா கூட நம்பர் போட்டு அனுப்பிச்சிடலாம், தெரியாது. ஆனா கையில கொடுக்கும்போது, எண்ணி கொடுக்கும்போது மனசு பக்கு பக்கு. ஐயோ. ஆமேன். நம்மள சீக்கிரத்துல கத்தர் சொந்த இடத்துல உட்கார வைப்பார். இந்த துதியின் தேவாலயம் நிச்சயம் ஒரு சொந்த இடத்துல. ஆமேன். துதிக்கிற பிள்ளைகளை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சரி, கர்த்தர் நல்லவர். அந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல இருந்த சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 2வது வசனம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான்.
கர்த்தருக்கு பரிமள தைலங்கள் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியா இருந்தா. நல்லா கவனிங்க. இங்க ஒரு குடும்பம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னாலே ஏசப்பா எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் இயேசுவை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருப்பாங்க. சோ அது மாதிரி ஆண்டவர் பெத்தானியாக்கு எப்பெல்லாம் போனாலும் அங்க ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி வீட்டுல ஏற்றுக்கிற ஒரு குடும்பம் தான் இந்த மார்த்தாள், மரியா, லாசரு. ஆமீன். பெத்தானியாக்கு போனா இயேசுவை எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருவேளை இந்த வால்டாக்ஸ் ரோட்டுக்கு வந்தா எங்க வீட்டுல தான் இயேசப்பா தங்குவார். எத்தனை பேர் தெரியாது? சும்மா சொல்லாதீங்க, சர்ச்சுக்கே சீக்கிரம் வர மாட்டீங்க நீங்க. இல்ல சர்ச்சுக்கே சீக்கிரம் வர மாட்டீங்க. இல்ல உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லை, அப்படிதான். நாம இல்ல, பாஸ்டருக்கு தான் வர வேலை இல்லை. உங்களுக்கு மாலை. சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த மார்த்தாள், மரியாள் எந்த அளவுக்கு இயேசுவை நேசிக்கிற குடும்பம்னா, இது வரைக்கும் பழைய ஏற்பாட்டுல யாருமே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யல. இயேசுவுக்கு கர்த்தருடைய பாதத்துல பரிமள தைலங்களை ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால துடைக்கிறாங்களா. இது வரைக்கும் யாருமே அப்படி செஞ்சதில்லை. அப்படிதானே? ஆமீன். கொஞ்சம் வித்தியாசமா இந்த அம்மா இயேசுவை நேசிக்கிறது வெளிப்படையா காட்டுறதுக்கு இந்த அம்மா அப்படி பண்றாங்க. என்னுடைய தலைமயிரை அதை கொண்டு இயேசுவோட பாதத்தை துடைக்கிற அளவுக்கு இயேசு இப்ப இந்த அளவுக்கு செய்ய முடியும்னா இயேசு மேல எவ்வளவு அன்பா இருப்பாங்கல்ல, ரொம்ப நேசிப்பாங்கல்ல இயேசுவை. சரி, இப்படி சொல்றேன், ஏசப்பா என்ன நேசிக்கிறது உண்மை. எங்க அப்பா விட, அம்மா விட, எல்லாரும் விட என்ன நேசிக்கிறது ரொம்ப உண்மை. ஆமே, உண்மையா? நான் சொல்ல 100% உண்மை. இயேசுவை தவிர என்னை யாரும் நேசிக்க முடியாது. இயேசுவை தவிர என்னை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதே அளவுக்கு எங்க அம்மாவை விட, அப்பாவை விட, கூட பிறந்தவங்களை விட, நண்பர்களை விட, கணவனை விட, மனைவியை விட நான் இயேசு அதிகமா நேசிக்கிறேன். சொல்ல முடியுமா? முடியுமா? முடியாதா? எத்தனை பேருக்கு முடியும்னு சொல்றீங்க? நான் இயேசுவை நிறைய நேசிக்கிறேன். ஆமாவா? ஆமா. கர்த்தர் நல்லவர். அந்த அளவுக்கு தான் தன்னுடைய சொத்து, அந்த பரிமள தைலம் என்பது அவங்க சொத்தை பார்க்கிற காரியம். அதை வித்து அந்த பரிமள தைலங்களை இயேசுடைய பாதத்துல ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால இயேசுவை அந்த அளவுக்கு நேசிக்கிற ஒரு குடும்பம் பாருங்களேன் இந்த குடும்பம். ஆமீன். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த குடும்ப ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கிற எங்க குடும்பம் இயேசுவை நேசிக்கிற குடும்பம்? சொல்ல முடியுமா? சத்தமா கையை உயர்த்தி நான் சொல்றேன். தேவ சமூகத்துல நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பரலோகம் கவனிக்கிறது. நம்ம ஆமென் சொன்னாலும், அல்லேலூயா சொன்னாலும், ஆக்டிவா இருந்தாலும், எது சொன்னாலும் பரலோகம் கவனிக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். எல்லாத்தையும் நீங்க ஆக்டிவா இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு ஜீவனை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்புறேன் கர்த்தருடைய கண்களின் இடத்துல உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென். உங்களோட ஒவ்வொரு அசைவையும் பரலோகம் கவனிக்கிறது. நிச்சயம் எனக்கு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுதான் உங்களை கர்த்தர் அனுப்ப போகிறார். ஆமென். நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படி எல்லாம் போக மாட்டீங்க. ஏதோ ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. ஏதோ ஒரு மாற்றத்தை நீங்க நிச்சயம் பார்க்க போறீங்க. நம்புறீங்களா? எதை பேர் நம்புறீங்க? நல்லா கவனிங்க. இப்ப இந்த அளவுக்கு இயேசுவை நேசிக்கிற ஒரு குடும்பம், எந்த அளவுக்கு யாருமே இயேசுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சதே இல்லை. அந்த அளவுக்கு இயேசு மேல ரொம்ப லவ், ரொம்ப அன்பா இருக்கிற குடும்பத்துல என்ன நடந்துச்சுன்னா, இந்த அளவுக்கு இயேசுவை நேசிக்கிற குடும்பத்தில இருந்து ஒருத்தனுக்கு வியாதி. ஏற்றுக்கொள்ள முடிகிறது? நான் படிக்கும் போது என்ன ஆண்டவரே உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? எவ்வளவு நேசிக்கிறாங்க அவங்கள. நீங்க அவங்களுக்கு என்ன, நீங்க சொல்லியிருக்கீங்களே, நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்துக்கு வர பண்ண ஒரு வியாதி நான் உனக்கு வர பண்ண மாட்டேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்களே ஆண்டவரே. சாதாரண குடும்பம் இருந்தா பரவாயில்ல, உங்களை இந்த அளவுக்கு நேசிக்கிற குடும்பம், இவ்வளவு லவ் பண்ற குடும்பம். எப்பெல்லாம் இந்த அம்மா ஏசப்பா இந்த பெத்தானியாக்கு போனா இந்த மரியாள் அம்மா இயேசுவோட பாதத்திலே உட்காந்துருவாங்க. மார்த்தாள் அம்மா அங்க நல்லா சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமீன். அந்த அளவுக்கு நேசிக்கிற குடும்பம். ஏன் வியாதி வருது? சரி, வியாதி வந்துடுச்சு, ரைட். இப்போ இந்த மரியாள் அம்மாவோ மார்த்தாள் அம்மாவோ டாக்டர்கிட்ட போல யார்கிட்ட போறாங்க? ஆமீன். அப்படிதானே போட்டிருக்குல்ல, யார்கிட்ட போறாங்க? 3வது வருஷம் வந்து பாருங்களேன். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல. இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? ஐயா, லாசரு வியாதியா இருக்கான்னு சொல்லல. என்ன தெரியுமா சொல்லி அனுப்புறாங்க? நீங்க யார ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு வியாதி. ஆமீன். எப்படி இருக்குல்ல இது? நல்லா வர கேட்கும் போது இல்ல, என்னடா இது இவ்வளவு நேசிக்கிற கர்த்தர் எனக்கு ஏன் இதை அனுமதிச்சார்? எத்தனை பேர் சொல்ல முடியும்
என்னை ஏசப்பா ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். யாரெல்லாம் சொல்ல கையை வைத்து சொல்லுங்க பாக்க, என்ன அதிகமா நேசிக்கிறார். நேசிக்கிறாரா? நல்லா சத்தமா நேசிக்கிறாரா? சத்தமா நேசிக்கிறாரா? அப்படின்னா கர்த்தர் தான் இந்த விஷயத்தை அனுமதித்திருக்கிறார். நீங்க கடந்து போற பாதை எதுவா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, வறுமையா இருந்தாலும் சரி, கடனா இருந்தாலும் சரி, தரித்திரமா இருந்தாலும் சரி, சில இழப்புகளா இருந்தாலும் சரி, சில நஷ்டங்களா இருந்தாலும் சரி, சில தோல்விகளா இருந்தாலும் சரி, ஆமென். அவர் நேசிக்கிற குடும்பத்துல இருந்து ஒருத்தனுக்கு வியாதியா பாருங்களேன். இந்த 4வது வசனத்தை வாசிங்களேன். இயேசு அதை கேட்ட பொழுது அப்படி சொல்ற, நீங்க கடந்து போகிற இந்த பாதை உங்களை மூழ்கடிப்பதற்கு அல்ல. சத்தமா நீங்க கடந்து வர, நீங்க அப்படி சொல்ற, நீங்க வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அது வேஸ்டாய் போக போறது இல்ல, அது ஒரு நாள் டேஸ்டாய் மாறும். கையை தட்டி நம்புறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்களை யார் இயேசுவை ரொம்ப நேசிக்கிறாங்களோ, யார் இயேசுவை ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தலையில் இருக்கிற முடி கூட இயேசுவோடைய அனுமதி இல்லாம கீழே விழாது. உண்மை என்று சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரனை ஏசப்பா வந்து தொட்டு சுகமாக்குனாரா, வார்த்தை சொல்லி சுகமாக்குனாரா? இப்ப இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஏசப்பா எங்கெல்லாம் அற்புதம் செஞ்சாரோ எல்லாமே இந்த அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா எங்க வீட்டுக்கு வந்தவ இயேசுவோட பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஆமென் எல்லாத்தையும் கேட்டு. இந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஏசப்பா கிட்ட சொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டாங்க. இயேசு ரொம்ப பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வர்றதுனாலும் பரவாயில்ல, அங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதும். ஒரு வார்த்தை சொன்னா என்னுடைய லாசரு எழுந்திருப்பான்னு ஒரு நம்பிக்கை. நல்லதா கேட்டுதா? அவங்க எதிர்பார்த்த நம்பிக்கை நல்லதா கேட்டுதா? உண்மை தானே? நியாயமானது தானே? 5வது வசனத்தை வாசிக்கலாமா? இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரிடத்திலும் லாசருவிடத்திலும், பாருங்களேன் அந்த வார்த்தை எப்படி இருக்குல்ல, ரொம்ப அன்பா இருந்தா. அந்த இடத்துல என் பேரை போட்டு குடும்பத்தோட பேரை போட்டு சொல்லுவீங்களா? ஆரோன் பாலாவிடத்துல அன்பா இருந்தார். சொல்ல முடியுமா? உங்க குடும்பத்துல உங்க பேரை போட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். எத்தனை பேர் சொல்ல முடியும் தைரியமா? உண்மையா அன்பா இருக்கிறார். ஆமென். ஆமா, நான் நிச்சயமா சொல்ல அவர் அன்பா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில் ரொம்ப அன்பாவே இருக்கிறார். இதை படிச்சுட்டே வரும்போது, இப்ப இந்த அளவுக்கு இயேசு இந்த குடும்பத்து மேல அன்பா இருக்கிறாருன்னா உடனே அற்புதம் செய்வார்னு நான் நினைச்சேன். ஆனா அடுத்த வசனம் பாருங்களேன். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது, இது நியாயமா இருக்கா அவர் பண்ணது? யாருனே தெரியாத ஒரு அம்மா 12 வருஷமா படுத்திருக்கிறாங்க. ஆனா இயேசு வராருன்னு கேள்விப்பட்டு இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே ரொம்ப நாளுக்கு நேரத்துக்கு அப்புறம் சுகத்தை கொடுத்தாரா? ஒரு நொடியில கொடுத்தாரா? ஐயா, யாருனே தெரியாதவங்களுக்கு உடனே சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர் நேசிக்கிற குடும்பத்துக்கு ஏன் இவ்வளவு லேட் பண்றாரு? ஆமென். எத்தனை பேருக்கு அந்த கேள்வி இருக்கு? எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? என்னடா இது, மற்றவங்களுக்கு எல்லாம் உடனே அற்புதத்தை செய்யற இந்த ஆண்டவர் ஏன் நேசிக்கிற குடும்பத்துக்கு ரொம்ப லேட் பண்றாரு? ஒருவேளை சில நேரங்களில் நீங்க அப்படி யோசிக்கலாம், ஏன் ரொம்ப லேட் பண்றாரு? வாக்குத்தத்தங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், பைபிளை படிக்கும் போது தனியா ஒரு வாக்குத்தத்தம். ஆமென். ஜெபிக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை பேசுவார். டிராவல் பண்ணும்போது ஆட்டோ மூலியமா பேசுவார். வசனத்துல இவ்வளவு வாக்குத்தத்தம் வருது. நான் வாக்குத்தத்தம் சுமந்துட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு வார்த்தை கூட, ஒரு வாக்குத்தத்தம் கூட என்னுடைய வாழ்க்கையில பலிக்காத மாதிரி தான் இருக்கு. ஆமென். அப்படிப்பட்ட நேரங்கள்லாம் இருக்குல்ல, அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் எவ்வளவு கண்ணீர் வடிச்சாலும் சிலத்துல நம்ம யோசிக்கிறோம், என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு. அந்த வசனம் எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா உண்மையை சொல்லுங்க, எத்தனை முறை நீங்கள் நானும் வெட்கப்பட்டிருக்கிறோம் மத்தவங்க முன்னாடி? ஆமா தானே? வெட்கப்பட்டிருக்கிறோமா? என் ஜனங்கள் ஒரு நாள், வசனம் சொல்லுது என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் நானும் பல நேரத்துல வெட்கப்பட்டிருக்கிறோம். பலருக்கு முன்னாடி நம்ம அவமானப்பட்டிருக்கோம். ஆண்டவரே, அவங்க முன்னாடி மட்டும் எங்களை அவமானப்படுத்தாதீங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம நல்லா ஜெபம் பண்றோம். ஆனா அவங்க முன்னாடி கர்த்தர் அவமானப்படுத்துற சூழ்நிலை வந்திருக்கு. சரியான நேரத்துல கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கடங்காரங்க வந்து வாசல்ல நின்று கேட்கறாங்க, இதை விட சரியான நேரம் வேற எந்த நேரம்? ஆமீன். கடங்காரங்க போன் அடிக்கிறாங்க, இந்த டைம்ல காசு கொடுத்துருவேன்னு சொல்றாங்க. ஆனா காசு கொடுக்கும் கரெக்டா அவங்க ஞாபகம் வச்சு போன் அடிக்கிறாங்க. இப்ப இதை விட சரியான நேரம் வேற எந்த நேரம்? ஆமா தானே? உங்களுடைய பார்வையில் என்னுடைய பார்வையில ஒரு நேரம் இருக்கு, ஆனா கர்த்தருடைய பார்வையில் ஒரு நேரம் இருக்கு, அது மகிமையா இருக்கும். இந்த அம்மா பாக்குறாங்க, என்னடா இது, லாசரு வந்து ஒவ்வொரு முறையும் தொட்டு தொட்டு பாக்குறாங்க. லாசரு கண்டிப்பா வியாதி மறைஞ்சிருக்கும், ஏன்னா இயேசு சுகத்தை கொடுத்திருப்பார்.
அவர் யெகோவா ரஃபா. நாட்கள் ஆனது, இயேசு வர மாதிரியே தெரியல. லாசரு மரிச்சே போயிட்டான். காத்திருந்து காத்திருந்து இப்ப என்ன ஆயிடுச்சு? லாசரு, என்னடா இந்த அம்மாவுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, என்னடா அது, இவ்வளவு எங்களை நேசிக்கிறார், நாங்களும் அவர் அவ்வளவு நேசிக்கிறோம். ஏசு லாசரு வியாதியா இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகல, ஏசு தான் போனோம். அவர் தான் என்னுடைய குடும்பத்துடைய மருத்துவர். ஆனா கைவிட்டாரே. ஆனாலும் நமக்கு ஒரு இன்னொரு நம்பிக்கை. ஐஸ் பாக்ஸ் எல்லாம் வந்துருச்சு, சொந்தக்காரங்க எல்லாம் பார்க்க வந்துட்டாங்க. இப்போ அந்த எவியருடைய மகளை ஏசப்பா சுகமாக்குனார்ல, செத்து போன உடனே தலித்தாகுமி, இந்த நமக்கு ஒரு நம்பிக்கை வந்து, ஆண்டவரே எவியருடைய மகளை நீங்க வீட்டுக்கு போய் ஐஸ் பாக்ஸ்ல இருந்த பெண்ணை மாலை அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க, தள்ளி விட்டு தலித்தாகுமி சிறு பெண்ணை எழுந்துருன்னு சொல்லி 12 வயசு பெண்ணை தூக்கி விட்டீங்களே ஏசப்பா, அந்த பெண்ணை உங்களால தூக்கி விட முடியும்னா என் தம்பியையும் உங்களால வாழ வைக்க முடியும். இவங்க எதிர்பார்ப்பு நியாயமானதா? ஆமீன். எல்லா சொந்தக்காரங்களும் வராங்க. ஆனா இந்த அம்மா மார்த்தாலும் மரியாளும் மட்டும் போய் வாசல் நின்று, இயேசு வராரா, இயேசு வருவாரா, என் தம்பியை உயிரோட எடுப்புவாரா பாக்குறாங்க. இயேசு வர மாதிரியே. ஆமீன். இவங்க சொல்றாங்க, இல்லையா ஏசப்பா நிச்சயம் வருவார், நிச்சயம் ஏசப்பா எங்க குடும்பத்தை உயர்த்துவார், நிச்சயம் ஏசப்பா எங்களை வெக்கப்பட விட மாட்டார். பைத்தியம் மாதிரி ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு இருக்கிற, விட்டு வேலை பாருமா. நிறைய பேர் சொல்ல வராங்க, இல்லையா எங்க அம்மா சொன்னாங்க, இயேசுவே அவரால் காப்பாத்திக்க முடியல சிலுவையில, உன்னை எப்படிப்பா காப்பாத்த போறாரு. நிறைய பேர் சொல்ல வருவாங்க, இதெல்லாம் நடக்காது. ஆமீன். அவ்வளவுதான் முடிந்தது. ஐஸ் பாக்ஸ்ல அழுதுட்டு இருக்கும்போது சொல்றாங்க எல்லாருமா, அடுத்த வேலையை சுடுகாட்டுல குடி தோன்றதுக்கு ஆட்கள் அனுப்பியாச்சு. ஆனா இந்த அம்மாக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை இருக்கு, இல்ல 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 இல்ல, நிச்சயம் நாங்க இயேசுவை நேசிக்கிற குடும்பம். என்ன பிரச்சனை என்ன போராட்டம் வந்தாலும் சபைக்கு போறது நாங்க விடல, எத்தனை பாடுகள் வந்தாலும் ஒரு நாள் அவர் ஆராதிக்கிறது நாங்க விடல, எத்தனை 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 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டாலும் நாங்க ஜெபிக்கிறதையோ ஒரு ஆராதிக்கிறதையோ பைபிள் வாசிக்கிறதையோ விடல. எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா ஏசப்பா கைவிட மாட்டார். ஆமா, இதே நம்பிக்கை தான் அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. நேரம் ஆயிட்டே இருக்கு, ஆனாலும் ஏசப்பா வர மாதிரியே தெரியல. என்னடா அது ஏசப்பா வர மறந்துட்டாரோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும், அப்படித்தானே? சில நேரத்துல பாருங்களேன், உபவாசம் ஜெபம் பண்ணாலும் சரி, போராடி ஜெபிச்சாலும் சரி, ஜெபத்திற்கு பதிலே மற்றவங்களுக்கெல்லாம் நடக்கும், நமக்கு நடக்கிற மாதிரியே எப்பதான் ஆண்டவரே செய்வீங்க? நாட்கள் ஆனது, வருடங்கள் கடந்தது, இன்னும் நடக்கிற மாதிரியே. இயேசு ரொம்ப நல்லவர். அவரை இப்படி சொல்லி அனுப்புறாங்க, நீங்க நேசிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறோம். இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும், என்ன ஏசப்பா நேசிக்கிறாங்க? இப்ப என் வாழ்க்கையில் நடக்கிறது ஏசப்பாக்கு தெரியும். அமைதியா இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஆமீன். நான் கடந்து வருகிற இந்த சூழ்நிலை என்னை மூழ்கடிப்பதற்காய் அல்ல. ஆமீன். என்னை உயர எழும்பி சட்டைகள் அடித்துக் கொண்டு பறக்க வைப்பதற்கு. நான் நம்புறேன், நிச்சயம் நீங்க எல்லாரும் ஒரு உயர்வை பார்க்கத்தான் போறீங்க. உங்க குடும்பம் செழிக்கத்தான் போகிறது. மற்றவங்க முன்னாடி நல்லா தலை நிமிர்ந்து வாழத்தான் போறீங்க. யாரெல்லாம் உங்களை மிதிச்சாங்களோ அவங்களே உங்களை மதிக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையில் கரத்தை கர்த்தர் உயர்த்துவார். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஆமென். நல்லா கவனிங்களே. இப்ப எல்லாருக்குள்ள சில கஷ்டமான சூழ்நிலை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். எல்லாருக்குள்ள சில கடினமான பாதைகளை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆமென். ஒரு குயவன் இருக்கிறார், நிறைய மண் இருக்கு. ஆமா தானே? இப்ப எல்லா மண்ணுமே மிதிக்கப்பட ஒப்பு கொடுக்குமானா இல்ல. எல்லா மண்ணுமே நெருப்புக்குள்ள போய் சுடுவதற்கு ஒப்பு கொடுக்குமானா இல்ல. எந்த மண்ணு அவருடைய கைக்கு வருதோ அந்த மண்ணு மட்டும்தான் உடைக்கப்பட்டு, நான் சொல்றேன், இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் அவருடைய கைக்கு வந்த அழகான மண்ணு. கையை தச்சவங்களை மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு, என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தாராம். ஆமென். நான் அப்படி உங்களுக்கு பார்த்து இப்படி கேட்கிறேன், நானா சபைக்கு வந்துட்டேன்னா கர்த்தர் என்ன சபையில சேர்த்தாரா? சத்தமா கேட்கல. கர்த்தரா சேர்த்தார்ல. இந்த ஏரியால எத்தனையோ மண் இருக்கு. ஆமென். அந்த மண்ணெல்லாம் விட்டுட்டு உங்க மேல மட்டும் அப்படி கண்ணு பட்டிருக்குன்னா நேசிக்கிறான்னு தான் அர்த்தம். ஆமாவா? அப்படி அடிக்கடி சொல்லுவேன், எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது ரட்சிப்பு, எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது கிருபை, எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது அபிஷேகம், எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது தரிசனம். பாருங்களேன், இன்னைக்கு
ஜனங்க தரிசனத்தை பாக்குறதுக்காக வேற எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறாங்க. ஆமாவா? தரிசனம் பாக்குறேன் கிடைச்சுதா? கிடைக்காது. ஆமா தானே? ஏன் ஒரு காலத்துல நம்மளே அப்படிதான் போயிட்டு இருந்தோம். ஆனா டேய், தரிசனத்தை பார்க்க நீ வேற எங்கேயும் போ தேவையில்ல, நீதாயா தரிசனமே. ஆமா தானே? இவரு நல்ல ஆண்டவர்ல. எல்லாருக்குள்ள சில பாடுகளை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். யார் மேல அவர் தரிசனத்தை வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அனுமதிப்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும் என் மேல தரிசனம் இருக்கு? கையை உயர்த்தி, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே கையை தட்டி பெயர் சொல்லி நல்ல 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 என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டவரே, என் பெயர் உருவாகும் முன்னே, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. நல்ல நல்ல கையை தட்டி, எப்படி பாவத்து நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படி பாவத்து நன்றி சொல்லுவேன் இல்ல, நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டவரே, கருவை பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எலும்புகள் உருவாவதற்கு முன்பாகவே, நரம்புகள் உருவாவதற்கு முன்பாகவே, தசைகள் உருவாவதற்கு முன்பாகவே நல்ல கையை தட்டி எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகல, தாய் கருவிலே தரிசனம் உருவாகல. எலும்புகள் நரம்புகள் தசைகள் உருவாகல, தாய் கருவிலே எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் ஆசையே இல்லை. எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே முன்னே என் கருவை கண்டவரே, கருவை ஏசையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அழைத்துக் கொண்டீ, அலையாமல் உறைவிட்டு இறங்க செய்தி தாய் கருவிலே பத்திரமாயதை சுமத்தீரே. அழியாமல் அழைத்துக் கொண்டீ, அலையாமல் காத்துக் கொண்டீ, உறைவிட்டு இறங்க செய்தி பத்திரமாயதை சுமத்தீரே. தாய் எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை.
இந்த போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை, வேற ஆசையே இல்லை, எனக்கு வேற ஆசையே இல்லை. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. எதுவுமே நம்புறீங்க நீங்க எல்லாம் ஒரு பெரிய தரிசனம். நீங்க இந்த உலகத்துல தற்செயலாய் பிறந்தவர்கள் அல்ல, தரிசனத்தோடு பிறந்திருக்கிறீங்க. அதையும் தாண்டி சபைக்கு தற்செயலாய் வந்த கூட்டம் அல்ல, ஏதோ ஒரு பெரிய தரிசனத்தை வச்சுதான் கர்த்தர் உங்களை சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். சபைக்குள்ள வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு, ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அபிஷேகம் பெற்றதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி யார் அந்த முகாந்தரத்தை உணர்ந்து கொள்றாங்களோ அவங்களாலதான் இயேசுக்காய் ஜொலிக்க முடியும், பிரகாசிக்க முடியும். ஆமென். சில ரொம்ப வருஷமா சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனா ஏன் சர்ச்சுக்கு வராங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. வரலாம் பாஸ்டர் திட்டுவாரு, சண்டே ஆனா போய் தான் வர வழி இல்லை. ஆமீன். சிலர்லாம் சர்ச்சுக்கு வருவாங்க, ஏக்கத்தோடு வருவாங்க, நான் இயேசு ஆராதிக்க போறேன், என்ன ஒருத்தர் நம்புறாரு, அவரை நான் பார்க்க போகிறேன். நல்ல பாருங்களேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஏசப்பா வர மாதிரியே தெரியல. இந்த அம்மா எல்லாம் தள்ளி விட்டு ஏமா ஓரமா போமா, வருவாருன்னா ஒருத்தர் வர மாதிரியே தெரியல. கண்டிப்பா நீ வெக்கப்பட்டுதான் போ, ஓரமா போயிடுமான்னு சொல்லி தள்ளி நிறுத்திட்டு பாடையில தூக்கி வைக்கிறாங்க. மறுபடியும் அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு வாலிபனை பாடையில தூக்கிட்டு போகும்போது ஏசப்பா பாடையை தொட்டி எடுப்பினார்ல. ஐயா வியாதியா இருக்கும்போது சொல்லி அனுப்பின வார்த்தை அனுப்பி சுகமாக்கவர் நினைச்சு அனுப்பல. சரி இப்ப செத்து போயிட்டாங்க, இப்பயாவது வந்து கையை பிடிச்சி தூக்கி விடுவாருன்னு நினைக்கிறேன், கையை பிடிச்சி தூக்கி விடல. இப்ப கடைசி நம்பிக்கை, கடைசி சான்ஸ் நினைக்கிறேன். அந்த அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, இந்த முகத்தை அந்த அம்மா பாக்குறவங்க எல்லாம் பாவமா பார்த்துருப்பாங்க. ஏசுன்னு போற இப்படி சொல்றாங்க, குருடரை பார்க்க செஞ்ச ஏசப்பா உன் தம்பிய சாகாம இருக்க பண்ணக்கூடாதான்னு சொல்றாங்க. மற்றவங்களுக்கு அற்புதம் செய்யறாரு ஏசப்பா, உனக்கு செய்யக்கூடாதான்னு சொல்லி சில எல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த அம்மா எல்லாரும் சுடுகாட்டுக்கு நேரா போறாங்க, ஆனா இந்த அம்மா உங்களுடைய பார்வை மட்டும் ஏசப்பா வராரா வர மாதிரியே கடைசி வரைக்கும் ஏசப்பா வரவே இல்லைங்க. ஆமீன். இப்ப குழியை தோண்டி கல்லறைக்குள்ள வச்சு டோரை க்ளோஸ் பண்ணி 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, ஏசப்பா வர மாதிரியே. உங்களுக்குலாம் ஒரு கேள்வி மனசுல இருந்திருக்கும், என்னடா அது வியாதியா இருக்கிறான்னு சொல்றதுக்கு ஆள் அனுப்பணும், இந்த மனுஷன் வந்து அவன் லாசரு எப்படி இருக்கிறான், செத்துட்டானா உயிரோடு இருக்கிறான்னு திருப்பி கூட கேட்கவே இல்லையே, ஆனா நேசிக்கிறேன்னு மட்டும் சொல்றாரு, இதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. ஆமீன். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுதுமா, கவனிக்கிறீங்களா? இங்க எத்தனை நேரம் கவனிக்கிறீங்க, வேடிக்கை பார்க்க வேண்டாம். சரி, என்ன ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், என் டெஸ்டிமனி ஃபுல்லா சொல்லி நான் முடிச்சிடறேன். சரியா, கவலைப்படாதீங்க. ஆமா, நேராவது அப்படிலாம் இல்லை, நீங்க வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணோம்ல, நாங்க வரும்போது யாருமே இல்லை, ஆனா நாங்க முடிக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி, கர்த்தர் நல்லவர். நேரம் ஆனது, ஆனா வர மாதிரியே. கேள்வி, என்னடா இது சொல்லி அனுப்பணும், இந்த மனுஷன் உயிரோட இருக்கிறானா செத்துட்டானா, விசாரிக்க கூட மாற்றாரே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கலாம். ஆமீன். 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் வந்து நிக்கிறாரு பாருங்க ஐயா, கில்லி மாதிரி. வர வேண்டிய நேரத்துல வரல. இப்ப சொல்ற, ஐயா நீங்க இருந்திருந்தா கண்டிப்பா என் லாசரு செத்துருக்க மாட்டாயா. ஆமீன். அவங்களுக்கு தெரியல ஏசப்பா. நீ இப்படி, நான் எப்படி யோசிக்கிறேன், லாசரு வியாதியா இருக்கிறான்னு சொல்றதுக்கு ஆட்களை அனுப்பின இந்த மார்த்தாலும் மரியாலும் லாசரு செத்துட்டான்னு சொல்றதுக்கு ஆளே அனுப்பல. ஆமா தானே? ஆனா நீங்க சொல்லாத சில விஷயங்களுக்கும் கர்த்தர் பதில வைத்திருக்கிறார். நீங்க சொன்னதும் தெரியும், சொல்லாததும் தெரியும். இப்படி நம்புற அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, அன்றைய அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தெய்வனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா. அல்லேலூயா. சத்தமா அவன் எங்கம்மா வச்சீங்கன்னு வந்து கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. இப்ப கல்லறை மூடப்பட்டு இருக்கிறது, நம்ம எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். சரியா, ஆண்டவர் அந்த கல்லறை ஓபன் பண்ணுங்க ஐயா, நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம், எங்களால முடியலன்னு சொல்லி. சில கல்லறைகளை, சில எப்படி சொல்ற, சில டோரை என்னால முடியலன்னு நினைச்சு க்ளோஸ் பண்ணது இருக்கு, எல்லாம் முடிந்ததுன்னு நினைச்சு க்ளோஸ் பண்ணதும் இருக்கு. ஆமென். எதுக்கு நான் சொல்றது புரியுது? சில நேரத்துல யோசிப்போம், என்ன இது வாழ்க்கை என்று கலங்கி நின்றே, தினம் தோல்வி என்னில் சூழ்ந்ததால ஒதுங்கி கொண்டே,
என்னை இது வாழ்க்கை என்று கலங்கி நின்று தினம் தோல்வி என்னில் சூழ்ந்ததால ஒதுங்கிக் கொண்டே என் மீது நீங்க அன்பு வைத்ததால இதுவரைக்கும் நான் உயிர் வாழ்கிற என் மீது நீங்க அன்பு வைத்ததால இதுவரைக்கும் நான் உயிர் வாழ்கிற இதுவரைக்கும் நான் உயிர் வாழ்கிற ஏசப்பா இதுவரைக்கும் நான் உயிர் வாழ எதுவுமே சொல்ல முடியும் இதுவரைக்கும் நான் ஜீவனோடு இருக்கிறது ஏசப்பாவுடைய கிருபை சொல்ல முடியுமா அவர் பாட்டு இப்படி எழுதியிருக்க நான் மரித்திருந்தால் புல் முளைத்திருக்கும் என் பெயர் கூட அடிந்திருக்கும் ஆமீன் இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை நான் சாகலான ஓடுன என்னதான் கத்து தேடி என்னைக்கோ என் பேர் அழிந்திருக்க வேண்டிய என்னுடைய பேரை கத்தனைக்கு பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆமீன் அப்பதான் நான் யோசிக்கிறேன் என்னடா அது எதை தொட்டாலும் தோல்வி சொல்றது எப்படியாவது மேல வந்துடலான்னு சொல்லி ட்ரை பண்ணா தோல்வி அப்பதான் ஒரு ராகம் எனக்குள்ள உருவானது என்னை இது வாழ்க்கை என்று கலங்கி நின்றேன் தினம் தோல்வி என்னில் சூழ்ந்ததால ஒதுங்கிக் கொண்டேன் என்னை இது வாழ்க்கை என்று கலங்கி நின்றேன் தினம் தோல்வி என்னில் சூழ்ந்ததால ஒதுங்கிக் கொண்டேன் பெயர் சொல்லி நீங்க என்ன அழைத்ததால இதுவரைக்கும் நான் உயிர் வாழ்கிறேன் பெயர் சொல்லி நீங்க என்ன அழைத்ததால இதுவரைக்கும் நான் உயிர் வாழ்கிறேன் இதுவரைக்கும் நான் உயிர் வாழ்கிறேன் ஏசப்பா இதுவரைக்கும் நான் உயிர் வாழ்கிறேன் அல்லேலூயா சில விஷயத்த என்னால முடியலப்பா இதுக்கப்புறம் இதுக்கு மேல என்னால முடியலன்னு சொல்லி க்ளோஸ் பண்ண நாட்கள் இருக்குது சில விஷயத்த முடிஞ்சிருச்சுடா அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ண நாட்கள் இருக்கு ஆமாவா சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது அப்படி சொல்றேன் நீங்க முடியலன்னு நினைச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க முடிந்ததுன்னு நினைச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் இப்பதான் ஆரம்பம்னு சொல்லி ஓபன் பண்ண ஒருத்தர் வந்திருக்கிறார் ஆமாவா நம்புறீங்களா எத்தனை பேர் நம்புறீங்க சத்தமா அவரை நேசிக்கிற குடும்பத்துல அவரை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தர் எதை செஞ்சாலும் அது ஒரு பெரிய முகாந்தரம் இருக்கு பாருங்களேன் 45 ஒரே வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா நான் அந்த வசனத்தை வாசிச்சு என்னுடைய சாட்சியை நான் அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்கள் ஆகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவளானார்கள் சத்தமா எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சது இந்த ஒரு குடும்பம் அநேக குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படிதான் கர்த்தர் லேட் பண்ணார் நான் சொல்ற குடும்ப ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே உங்க குடும்பம் சாதாரண குடும்பம் அல்ல உங்க குடும்பம் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு குடும்பம் கையை தச்சவங்களை மட்டும் ஆசீர்வதிங்கப்பா உங்க குடும்பம் தரித்திரமான குடும்பம் அல்ல உங்க குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் உங்க குடும்பத்திலிருந்து ஒரு ஜீவ ஊற்றை கர்த்தர் புடப்பட பண்ணி அநேகரை நம்புற இந்த சென்னை பகுதியில அநேகர் இயேசு பக்கம் திரும்ப வந்திருக்கு கர்த்தர் உங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துவா நம்புறீங்களா இதுக்கு படிப்பு முக்கியம் இல்ல துடிப்பு இருந்தா போதும் இயேசு கதை ஒண்ணு சேர்ந்த துடிப்பு அல்லேலூயா நான் நம்புறேன் என்னுடைய எலும்புகள் என்னுடைய நரம்புகள் என்னுடைய தசைகள் எதுவுமே உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே என் மேல ஏசப்பா ரொம்ப அன்பா இருந்தார் நம்புறேன் நான் இயேசுனா யாருன்னே தெரியாத ஒரு குடும்பத்துல பிறந்தேன் எனக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே இல்லை கள்ளக்குறிச்சி தெரியுமா யாருக்கெல்லாம் கள்ளக்குறிச்சி தெரியும் கள்ளக்குறிச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கள்ளக்குறிச்சி பக்கத்துல ஒரு கிராமத்துல நான் பிறந்தேன் என்னுடைய அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எனக்கு 2 தங்கச்சி ஒரு தம்பி என் குடும்பத்துல மொத்தம் நாங்க 6 பேர் சொந்த ஊர் கள்ளக்குறிச்சியா இருந்தாலும் பஞ்சம் படிக்கிறதுக்காக எங்க அப்பா அம்மா டெல்லிக்கு போயிட்டாங்க எங்களுடைய தாத்தா காலத்திலே போயிட்டாங்க இப்ப எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே டெல்லியில தான் இருந்தாங்க நானும் 5 வயசு வரைக்கும் டெல்லியில தான் வளர்க்கப்பட்டேன் கரெக்டா 5 வயசு முடிஞ்ச உடனே என்னை மட்டும் எங்க பெரியம்மா வீட்டுல விட்டுட்டு அங்கிருந்து டெல்லியில இருந்து கூட்டு எங்க பெரியம்மா வீட்டுல விட்டுட்டு கள்ளக்குறிச்சியில படிக்க வச்சுட்டு எங்க அப்பா அம்மா எல்லாம் டெல்லிக்கு போயிட்டாங்க இப்ப நான் வளர்ந்தது நான் படிச்சது எல்லாமே என்னுடைய பெரியம்மா வீட்டுல தான் எங்க குடும்பத்துல நான் தான் அதிகமா படிச்சிருக்கிறேன் 9th வரைக்கும் என்னை தவிர என் தம்பி தங்கச்சி யாரும் ஸ்கூல் பக்கமே போனதில்லை திரும்ப சொல்றேன் இயேசுனா யாருன்னே தெரியாது
இயேசுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. எத்தனையோ தெய்வங்களை நான் தேடி போயிருக்கிறேன். நான் தேடாத ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு என்ன தேடி வந்து நான் நம்புறேன். எல்லாரும் விட இயேசப்பா என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறார். அதே அளவுக்கு எல்லாத்தையும் விட நான் இயேசு மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன். இயேசுக்காக யாரை வேணா தூக்கி போட ரெடி. ஆமென். 9th வரைக்கும் படிச்சுட்டு இருந்த நேரத்துல எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய கனவு இருந்துச்சு, பெரிய ஆசை. சினிமாவில் ஒரு பெரிய பாடலாசிரியராக வரணும்னு ரொம்ப ஆசை. வைரமுத்து தெரியுமா உங்களுக்கு? வைரமுத்து மாதிரி விஜய் தெரியுமா? சூப்பர் சூப்பர் பாட்டுலாம் எழுதியிருக்காரு, சினிமா பாட்டு. நான் முத்துக்குமார் இவங்கள மாதிரி பாட்டு எழுதி சினிமாவில் ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகும்னு ஆசை. ஆனால் கிராமத்தில் எனக்கு என்ன வேலைன்னா, மாடு மேய்ச்சி தான் சோறு போடுவாங்க, மாட்டு சாணியால் தான் ஒரு டம்ளர் கூடு கொடுப்பாங்க. பக்கத்து வீட்டில் போய் நின்றுட்டு அந்த சாப்பாடு வச்சு தண்ணி கொடுப்பாங்களான்னு சொல்லி ஏக்கத்தோடு காத்திருந்த நாட்கள்லாம் இருக்கு. அப்படியே சாப்பாடு வச்சு தண்ணி கொடுத்தாலும் அந்த கஞ்சி தண்ணியை சொல்லுவாங்க, அதுல கொஞ்சமா சோறு போட்டு கொடுப்பாங்களா ஒரு டம்ளர். அப்படி ஏக்கத்தோடு இந்த நாட்கள்லாம் இருக்கு. சாப்பாடுக்கே வழி இல்லாத எனக்கு கனவு வைரமுத்து மாதிரி ஆகணும். இது ஓவர் தானே. இந்த 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும், ஸ்கூல் வாசல்லையே சினிமா பாட்டு புக்கெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. ஒரு பாட்டு, ஒரு படத்துடைய பாட்டு 5 பாட்டு 6 பாட்டு வரும், அதோடைய விலை 1 ரூபான்னு விற்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். யாருக்கெல்லாம் தெரியும்? யார் அதெல்லாம் படிச்சு வளர்ந்துவங்க? நம்மளாம் அங்கதான் வந்தோம் இல்லையா? நிறைய புது புது படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் பாருங்களேன். அப்படியே பாட்டு புக்கு வாங்கி சேமிச்சு வச்சுட்டே இருக்கும். வைரமுத்து ஹிட்ஸ், தேவா ஹிட்ஸ், இளையராஜா ஹிட்ஸ். அப்போ ஃபுல்லா லவ் சாங் தான் கேட்போம் இல்லடா. இப்போ மேய்க்கிறது மாடு, மாட்டு சாணி அள்ளி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா கனவு எங்க போகணும் அப்படின்னா, சென்னைக்கு போகணும். நமக்கு சென்னை எங்க இருக்குன்னே தெரியாது. அதுலயும் கோடம்பாக்கம் எங்க இருக்குன்னு சுத்தமா தெரியாது. ஏன்னா அங்கதான் சினிமாக்காரங்க இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த சென்ட்ரல் எப்போ வருவோம்னா, நாங்கள் டெல்லிக்கு போகும்போது இந்த சென்ட்ரலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். கரெக்டாக அங்கே கள்ளக்குறிச்சியில் ஒரு 10 மணிக்கு நாங்கள் பஸ் ஏறினா ஒரு 6 மணி போல் இங்கே ஒரு 4 மணி 5 மணி போல் சென்ட்ரல் வந்துடும். எங்களுக்கு 10 மணிக்கு தான் ட்ரெயின். அந்த 6 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த பிளாட்ஃபார்மில் தான் நடந்துட்டு இருக்கோம். வால்டாக்ஸ் ரோடுன்னு ஒன்று இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆமீன். ஆனால் இன்னைக்கு அந்த வால்டாக்ஸ் ரோடில் நிறைய சபைகளில் கற்றுக்கொண்டு வந்து நான் நினச்சி கூட பார்த்தேன். இப்போ ஒரு பெரிய கனவு வைரமுத்து மாதிரி வரணும்னு ஆசை. ஆனா மாடு மேய்ச்சிட்டே இருக்கும்போது நானே சில பாட்டுலாம் எழுதிட்டே இருப்பேன். நானே சில கற்பனை யோசிச்சு, இப்போ இந்த மாதிரி ஒரு சீன் வருது, அதுக்கு நம்ம ஒரு பாட்டு எழுதுவோம் அப்படின்னு நானே எழுதுவேன். நிறைய படம் பார்க்குற பைத்தியம். சினிமா பாட்டு கேட்காம, சினிமா பாடாம என்னால பார்க்காம எல்லாம் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சினிமாவுக்கு பயங்கர அடிக்ட். இந்த அளவுக்கு பைத்தியமா இருந்த என் மேலேயும் ஏசப்பா அன்பா இருந்திருக்கிறார். நான் ஸ்கூல் போனதுக்கான காரணமே, ஸ்கூல்ல சாப்பாடு போடுவாங்க தெரியுமா? அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் நான் ஸ்கூல் போவேன். அந்த சாப்பாடுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் சாப்பாடுல எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. பசி மட்டும் ஆறும். சில நேரத்தில் புழு இருக்கும், வண்டு இருக்கும். எது இருந்தாலும் நமக்கு சோறு தான் முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ருசிக்காக சாப்பிட்றாள் இல்லை, பசிக்காக எதை கொடுத்தாலும் சாப்பிட்ருவோம். யாரெல்லாம் ஸ்கூல் சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க? ஆமாம். நான் முதல்ல ஏசுன்ற பேரை கேள்விப்பட்டது எப்போ, நான் சண்டே கிளாஸில் 2003ல் நான் 7th படிக்கிறேன். அப்பதான் ஒரு ட்ரௌசரை போட்டு போய் சண்டே கிளாஸ்ல ஓடி போய் உட்காந்து சில பாட்டுலாம், தண்ணீர்கள் கடக்கும் போது உன்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன், மூழ்கி போவதில்லை, ஆமாமா மூழ்கி போவதில்லை. நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா, நாள்தோறு பயன்படுத்தும் உந்தன் சித்தம் ஓ, நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் நேசிக்கிறார், உள்ள கைகளில் வரை இருக்கிறார், உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். இந்த பாட்டு எல்லாமே எனக்கு சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்த பாட்டு. எதுக்காக சண்டே கிளாஸ் போனா பிஸ்கெட் கொடுப்பாங்க, ரெண்டு பிஸ்கெட், மேரிகோல்ட் பிஸ்கெட் கொடுப்பாங்க. அந்த பிஸ்கெட்டுக்காக தான் சண்டே கிளாஸ் போவோம். இப்போ கிராமத்துல எங்களுக்கு என்ன சாப்பிட கிடைக்கும்னா அரிசி தான், ரேஷன் அரிசி தான் எங்களுடைய ஸ்நாக்ஸ். அந்த அரிசியை ஊற வச்சு, அரிசியை வறுத்து பாக்கெட்ல போட்டு மாடு மேய்க்க போயிடுவோம். அரிசியை வறுத்து சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். யாராவது சாப்பிட்டுருக்கீங்களா? இங்க நல்ல டேஸ்டா இருக்கும். அரிசியை வறுத்து பாக்கெட்ல போட்டு மாடு மேய்க்க போயிடும். யோசிச்சு பாருங்களேன், அரிசி மட்டுமே சாப்பிட்ற எங்களுக்கு பிஸ்கெட் கிடைச்ச ஹாப்பியா இருக்கும்ல.
சண்டே கிளாஸ்ல 2 பிஸ்கெட் கொடுப்பாங்க. அந்த பிஸ்கெட்டுக்காகவே சண்டே கிளாஸ்ல போய் உட்காந்து, அப்ப சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர் கேட்டாங்க, யாரெல்லாம் இயேசுக்காக வாழ போறீங்க? உடனே நான் கையை தூக்கி நான் சொன்னேன், நான் வாழ்றேன் இயேசுக்காக. அப்பதான் பிஸ்கெட் கொடுப்பாங்க. நான் கை தூக்குனது பிஸ்கெட்டுக்காக தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய கூட்டம் இருந்தாலும் அவருடைய மொத்த கவனத்தையும் ஒத்தாலா இழுக்கக்கூடிய, நான் நினைச்சது என்னன்னா, ஏதோ தற்செயலா சண்டே கிளாஸ்ல பிஸ்கெட் கொடுக்குறாங்க, அதுக்காக அதனாலதான் வந்து ட்ரௌசரை போட்டு வந்து சண்டே கிளாஸ்ல உட்காந்து பிஸ்கெட்டையே பார்த்துட்டு இருக்கிறேன்னு நான் நினைச்சேன். ஆனா சில நாட்களுக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு, டேய் நீ சண்டே கிளாஸ்ல வந்து உட்கார்ந்தது தற்செயலா அல்ல, உன் மேல வச்ச தரிசனம். எத்தனை பேர் நம்புறீங்க? 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனம் உருவானது. கையை உயர்த்தி அவரை பார்த்து, தாய் கருவிலே தரிசனம் உருவானது. நல்லா இயேசுவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனம் உருவா. நீங்கெல்லாம் ஒரு தரிசனம். தரிசனம் உருவானது. திரும்ப 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 தரிசனம் உருவானது. தாய் கருவிலே எப்படி பாவம் நன்றி சொல்லுவன் சொல்ல வார்த்தையே. நீங்க போது எப்படி பாவம் நன்றி சொல்லுவன். என்னை நெய்ய சொல்லி அழைத்தீரையா, ஏசையா ரொம்ப நல்லவர்ல. கரெக்டா 9th வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு நான் டெல்லிக்கு போயிட்டேன் அப்பா அம்மா கூடவே. இப்போ எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும் இல்லையா, எல்லா அப்பா அம்மா ஒரு வேலை செய்வாங்க. எங்க குடும்பத்தோட தொழில் என்னன்னா குப்பை பொறுக்கிறது தான் எங்களுடைய குடும்பத்தோட தொழிலே. என்னுடைய அப்பா அம்மா தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி எல்லாருமே குப்பை தான் பொறுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் பார்த்துருக்கீங்க குப்பை பொறுக்கிறவங்கள எப்படி இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். குப்பை பொறுக்கிறவங்க சத்தமா உண்மையாவே நாங்கள் அழுக்காதான் இருந்த ஒரு அழுக்கான சட்டை, ஒரு அழுக்கான ட்ரௌசர், இந்த காலில் வேற செருப்பு, இந்த காலில் வேற செருப்பு, பார்க்கறதுக்கே பைத்தியக்காரங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம். நல்ல வீடெலாம் கிடையாது, கூடாரம் தான் எங்களுடைய வீடு. அந்த கூடாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால், பெட்ரூம், கிச்சன் எதுவுமே இருக்காது. லைட்டு, ஃபேனு, டிவி எதுவுமே இருக்காது. ஒரு டென்ட்டு தான், ஒரு கூடாரத்தில் தான் வாழ்ந்துட்டு இருப்போம். சில நேரத்தில் அந்த கோணி போய் எடுத்துட்டு குப்பை பொறுக்க போவோம். பயங்கர பரதேசி மாதிரி தான் இருப்போம். அப்போ ஹிந்திக்காரங்களாம் எங்களை பார்த்து பயங்கரமாக திட்டுவாங்க ஹிந்தியில். சாலா பாகியன் சார் போத் மதுபாரத்தில் ஊப்பர், ஓரமாக போடா, ஓமல் ரொம்ப நாத்தடிக்குதுன்னு சொல்லி திட்டுவாங்க. எல்லாருடைய பார்வைக்கும் நாங்கள் ரொம்ப அழுக்கு, ஆனால் ஏசப்பாவுடைய பார்வைக்கு மட்டும் அழகாக தெரிஞ்சிருக்கிறோம். ஆமே. நான் சொல்றேன், எல்லாருடைய பார்வைக்கு நீங்க ரொம்ப அழுக்கா இருக்கலாம், ஆனா உங்களை உண்டாக்கினருடைய பார்வைக்கு நீங்க ரொம்ப அழகு. அதனாலதான் இந்த பாட்டை எப்படி எழுதி நான் ஒரு வரி எழுதியிருக்கிறேன். உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. இந்த மண்ணு, குப்பையில் இருக்கிற மண்ணு எல்லாருடைய கண்ணுக்கும் அழுக்கா தெரியுமா அழகா தெரியுமா? சத்தமா அழுக்காதானே தெரியும். அந்த மண்ணு எல்லாருடைய கண்ணுக்குமே அழுக்காதான் தெரியும். அப்பாவுடைய கண்ணுக்கு, அம்மா, நான் மண்ணுன்னு சொல்றது உங்களை, அப்பா கண்ணுக்கு, அம்மா கண்ணுக்கு, எல்லாருடைய கண்ணுக்குமே அழுக்கா தெரியும். ஆனா குயவனுடைய கண்ணுக்கு மட்டும் எப்படியோ அந்த மண் அழகா தெரிஞ்சிருக்கு. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும்
உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக, உந்தனின் பார்வையில், உந்தனின் பார்வையில் மட்டும் அழுக்கென்பதோ எரியாமல் அழகென்று அறிந்து கொண்டீரே, அழுக்கென்று தூக்கி எரியாமல் அழகென்று அழைத்து அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அரைத்துக் கொண்டீரே, அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அரைத்துக் கொண்டீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்கள் கரத்தில் இருக்கவே ஆசை. இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுறப்பா படுகிறேன். தூயவனே நீரத்தை தூயவனே நீரத்தை தொடரவே. இவர்களால் மிதிக்கப்பட்டேனோ, அவர்களால் பாதிக்கப்பட்டேனே, இவர்களால் மிதிக்கப்பட்டேனோ. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. யாரெல்லாம் என்ன மிதிச்சாங்களோ அவங்களே மதிக்கிற அளவுக்கு கர்த்தர் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தினார். ஆமென். நான் என்னுடைய தம்பி தங்கச்சிகள்லாம் சில நேரத்துல அந்த கூடாரத்துக்கு வெளியில தான் படுத்திருப்போம். அப்படி படுத்திருக்கும் பொழுது காலைல எழுந்து பார்த்தா அந்த மைதானத்தில் இருக்கிற அத்தனை புழுதியும் அத்தனை டஸ்டும் எங்க மேலதான் இருக்கும். ஃபுல்லா காலைல எழுந்து பார்த்தா டஸ்டா இருக்கும், ஃபுல்லா புழுதியா இருக்கும். அப்படியே தட்டி விட்டு அப்படியே கோணிப்பை எடுத்துட்டு நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பைபிள் ஒரு வசனத்தை பாக்குறேன். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில இருந்து உயர்த்தாரா. இவ்வளவு நல்ல இசப்பா இல்ல. புழுதியில தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி வாழ்க்கை எல்லாம் புழுதி. குப்பை பொறுக்கிறது தான் குடும்பத்தோட தொழில. ஏசுனா யாருன்னே தெரியாது. ஆமென். ரொம்ப அழுக்கு, ரொம்ப பரதேசி. அதான் ஏசாவை பார்த்து கேட்ட, ஆண்டவரே என்கிட்ட என்ன ஆண்டவரே பார்த்தீங்க, என்னை ஏன் ஆண்டவரே செலக்ட் பண்ணீங்க? எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கிறீங்க? என்னிடத்தில் என்ன கண்டி, என்னை ஏன் தெரிந்து கொண்டி, என்னிடத்தில் என்ன கண்டி, என்னை ஏன் தெரிந்து கொண்டி. அதெல்லாம் தேவ சமூகத்துல அழுது இருக்கிறீங்க. உங்க கஷ்டத்தை நினைச்சு இல்ல, ஏசப்பா உங்க மேல வச்ச அன்பை நினைச்சு எத்தனை பேர் அழுது இருக்கிறீங்க? உண்மையா என்னைய ஆண்டவர் இவ்வளவு நேசிக்கிறீங்க? எல்லாரும் என்ன வேஸ்ட்னு சொன்னாங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி ஆண்டவர் டேஸ்டா தெரிஞ்சேன். எல்லாரும் என்ன தண்டன்னு சொன்னாங்க, நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்க. உண்மையா இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறாங்க. சில நேரத்துல சொல்லுவாங்க, எங்க அம்மா நீ குப்பை பொறு கூட லாக்கி இல்லடா அப்படின்னுவாங்க. எங்க பெரியப்பா சொல்லுவாங்க, நீ மாடுமே கூட லாக்கி இல்லடான்னு சொல்லுவாங்க. ஆமீன். எதுக்குமே லாக்கி இல்லாத என்ன கர்த்தர் ஊழியக்காரனா பயன்படுத்தி இருக்காரு. ஆமீன். எல்லாரோட இயேசுவை நான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். உங்க சொந்தக்காரங்களோட இயேசுவை உங்களை அதிகமா நேசிக்கிறார். உங்க உறவுகளை விட இயேசுவை உங்களை அதிகம் நேசிக்கிறார். எல்லாரும் விட இயேசுவை ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் விட இயேசுவை உங்களை ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். அப்ப ஒரு நாள் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டார். உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவம் அவருக்கு நல்லாவே தெரியும். ஆமென். ஒரு கோணி பைய போட்டு ரோடோட அலையும் பொழுதெல்லாம் பாடுவேன், நாதா உங்க திருக்கரத்தின் இசைக்கருவினா நாளோடு பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. இந்த பாட்டை பாடின இடம் சபையில இல்ல, குப்பை போக்குற இடத்துல. உங்களுக்கு தெரியுமா, நீங்க எங்க இருந்து பாடினாலும் உங்க பாடல் ஆசையா கவனிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு கோயில் வாசல்லையும் போய் பிச்சை எடுப்போம். மசூதி வாசல்ல போய் பிச்சை எடுப்போம். ரம்ஜான் பக்ரீத் இருந்துச்சுன்னா மசூதி வாசல்ல போய் பிச்சை எடுப்போம். வியாழக்கிழமைனா சாய்பாபா கோயில் வாசல்ல பிச்சை எடுப்போம். இயேசுனா யாருன்னே தெரியாது. குடும்பத்துல பிறந்தனா, குப்பை பொறிக்க வாழ்ந்துட்டு இருந்தனா, பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தனா, அப்படி அழகான கண்கள்ல கிருபையை கிடைச்சு, ஆமீன், இந்த மண்ணையும் அவர் கையில் எடுத்து இன்னைக்கு அவர் பொன்னாய் வழங்க வைத்திருக்கிறார். 2008 வரைக்கும் நான் குப்பை பொறுக்கினேன்.
சண்டே கிளாஸ்ல விதைக்கப்பட்ட இந்த விதை, சண்டே கிளாஸ்ல ஊற்றப்பட்ட இந்த விதை நான் வளர வளர என்ன அறியாமலே வளர ஆரம்பித்தது. கரெக்டா 2009ல எனக்கு பெரிய கனவு இல்லை, எப்படியாவது சென்னைக்கு போகணும், எப்படியாவது கோடம்பாக்கம் போகணும், எப்படியாவது சினிமாவுக்கு பாட்டு எழுதணும்னு ரொம்ப ஆசை. அந்த கனவோட போட்டு இருக்கிற அதே ட்ரெஸ்ஸோட கூட சென்னைக்கு டிராவல் பண்ற 2009 முகப்பேர்ல ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்து கோடம்பாக்கத்தை எங்கேயாவது கண்டுபிடிச்சிடணும்பான்னு சொல்லி கண்டுபிடிச்சேன்னா, அப்பப்ப பார்க்கும்போதெல்லாம் சர்ச்சுக்கு போவேன், ஏசப்பா ரொம்ப பிடிக்கும். அப்ப கோடம்பாக்கத்து ஒரு நாள் டி நகருக்கு என் நண்பர் கூட்டிட்டு போகும்போது கோடம்பாக்கத்தை கண்டுபிடிச்சேன். இங்கதான் கோடம்பாக்கம் இருக்கான்னு சொல்லி எப்படியாவது அங்க ஒரு ஹோட்டல்ல கண்டுபிடிச்சு, நம்ம படிச்ச படிப்பு ஹோட்டல் தான் வேலைக்கு தருவாங்க, அந்த ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்து நிறைய சினிமா கம்பெனி ட்ரை பண்ண, அசோக் நகர், KK நகர், சாலிகிராமம், வடபழனி, இப்படி நிறைய சினிமா கம்பெனி ட்ரை பண்ணேன். எப்படியாவது என்ன ஒரு பாடலாசிரியரா வாய்ப்பு கொடுங்க, நல்லா பாட்டு எழுதுவேன். அவங்களாம் ஒரு சூழ்நிலை சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி பாட்டுலாம் எழுதி கொடுத்துருக்குறேன். ஆனா ஒருத்தரும் வாய்ப்பு தரல. ஏன்னா என் மேல வச்ச தரிசனம் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதில்ல, இயேசு கிடையாது. ஆமென். 2012வது வருஷம் எனக்கு திருமணம் நடந்துச்சு. சென்னையில இருந்து நான் ஸ்ட்ரைட்டா எங்களுடைய கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டேன். ஒரு சின்னதா ஒரு மொபைல் ஷாப் எங்க அம்மா வச்சு கொடுத்தாங்க. அவங்களுடைய கழுத்துல போட்டிருந்த தாலி செயினை அடக்க வச்சு, அது மூலியமா ஒரு சின்னதா ஒரு மொபைல் ஷாப் 700 ரூபாய் வாடகையில கிராமத்துல ஒரு கடை ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த கடையில ஒரு தண்டல் தெரியுமா, அந்த தண்டல்னா முதல் 5000 ரூபாய் கொடுத்தாங்க. 5000 ரூபாய்னா அந்த 5000 ரூபாயில அவங்க 4500 ரூபாய் என் கையில கட்டும், 500 ரூபாய் அவங்க எடுத்துட்டு, இப்போ ஒரு தினமும் ஒரு நாளைக்கு நான் 50 ரூபாய் கட்டணும். யாருக்கெல்லாம் அந்த கதை தெரியும்? தண்டல், நிறைய தண்டல் கதை தெரியுமா? சரி, இப்போ வீட்டு வாசல்ல வந்து நின்றுவோம் பாருங்க. இப்ப 50 ரூபாய் தானே ஈஸியா கட்டலாம்னு நினைச்சேன்னா, இப்ப 10,000 ரூபாய் வாங்க ஆரம்பிச்சேன். இப்ப எவ்வளவு கட்டணும்? 100 ரூபாய் கட்டணும். இப்ப 20,000 ரூபாய், 20,000 50,000 ரூபாய் மாறிச்சு, 50,000 1 லட்சமா மாறிச்சு, 1 லட்சம் 1.5 லட்சமா மாறிச்சு. இப்ப சமாளிக்க முடியாத அளவுக்கு பயங்கர கடன். 2016 4 வருஷத்துல நான் பட்ட கஷ்டம் பயங்கரமான கஷ்டம். அப்பதான் இந்த உடைக்கப்பட கஷ்டம் வர வரதான் இயேசு மேல எனக்கு ஒரு லவ்வே அதிகமா வந்துச்சு. நிறைய பேர் நினைச்சாங்க, உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தா நீங்க இயேசு விட்டு போயிடுவீங்கன்னு நினைச்சாங்க. ஆமீன். அது வேற கூட்டம். நம்மலாம் கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்போம், அந்த கூட்டம். ஆமா தானே? நிறைய பேர் நினைச்சாங்க நெருப்புல தூக்கி போட்டா மறுதளிப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அது வேற கூட்டம்பா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆமா தானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமா, அவங்களெல்லாம் அந்த கூட்டத்தில் வைக்கலாமா? இல்ல தப்பா சொல்றீங்களே? எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை கொன்று போட்டாலும் இயேசு மேல கையை உயர்த்தி சொல்லுங்க போகலாம். என்ன என்ன நடந்தாலும், என் ஜெபத்துக்கு பதில் வந்தாலும் வரலனாலும், நான் கேட்டது நடந்தாலும் நடக்கிறனாலும், எனக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கிறனாலும், திருமணம் நடந்தாலும் நடக்கிறனாலும், கணவன் மாறினாலும் அற்புதம் நடந்தாலும் நடக்கிறனாலும், ஐ லவ் யூ இயேசப்பா, உங்களை இன்னும் அதிகமா நேசிப்பேன். ஆமென். ஏன் தெரியுமா? சில நெருக்கத்தை கத்து உங்களுக்கு அனுமதிப்பார். அப்பதான் கூட இருக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். இந்த கடை வர ஆரம்பிக்கும் போது தான் சொந்தக்காரங்களாம் யாருன்னு புரிய ஆரம்பிச்சிச்சு. 2016வது வருஷம் என்னுடைய கடையை க்ளோஸ் பண்ணிட்டு, கரெக்டா செப்டம்பர் மாசம் 9வது மாசம் செப்டம்பர் மாசம் நான் என்னுடைய மனைவி பிள்ளைங்க எல்லாம் போட்டுட்டு இருக்கிற அதே ட்ரெஸ்ஸோட கூட சென்னைக்கு டிராவல் பண்றோம். என்ன பண்றதுன்னு தெரியாது, எங்க போறதுன்னு தெரியாது, என்ன வேலை கிடைக்கும்னு தெரியாது. நான் படிச்ச படிப்புக்கு எந்த வேலையும் கிடைக்காது. டி நகர்ல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சரவணா ஸ்டோர் வரைக்கும் நிறைய கடைகள்ல ஏறி இறங்கி எனக்கு ஏதாவது வேலை கொடுப்பீங்களா, நிறைய ஹோட்டல், ஸ்வீட் கடை, துணி கடை, நிறைய கடையில கேட்டேன், எனக்கு ஏதாவது வேலை கொடுப்பீங்களா, எனக்கு ஏதாவது வேலை கொடுப்பீங்களா அப்படி சொல்லி. ஆனா இப்படி ஒரு வேலை கொடுத்தாங்க, ஹைதராபாத் பிரியாணில. டைம் ஆயிடுச்சு ஐயா, சரி நீங்க லேட்டா தானே வந்தீங்க, அதனால லேட்டா தான் முடிப்பேன். ஆமா, ஹைதராபாத் பிரியாணி எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த ஹைதராபாத் பிரியாணில ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்துறேன். ஒரு நாளைக்கு 250 ரூபாய் சம்பளம். ஏற்கனவே பயங்கர கடன், கடங்காரங்களுடைய டார்ச்சல் தாங்க முடியாது, பயங்கரமா நெருக்குவாங்க. 250 ரூபாய் சம்பளத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு 10 ரூபாய் கீழே கிடந்தா என் பிள்ளைக்கு பிஸ்கெட் வாங்கி தரலாமேன்னு சொல்லி தெரு அலைஞ்ச நாட்கள் இருக்கு. 2500 ரூபாய் வீட்டு வாடகை கட்ட முடியாம, உனக்குலாம் வாடகை கட்டுறதுக்கே வக்கல், நீலாம் எதுக்குப்பா பைபிள் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு போற, கேவலமா வார்த்தை கேட்ட நாட்கள் இருக்கு. ஆமீன். எங்க வீட்டுல ஜெபிக்க முடியாது. 2500 ரூபாய் ரொம்ப சின்ன வீடு தான். பக்கத்துல ஒரு அக்கா கிட்ட போய், அக்கா எனக்கு உங்க வீட்டு மாடியில கொஞ்சம் ஜெபிக்க இடம் தருவீங்களா? அவங்க ஜெபிக்க, நீ ஜெபிச்சுக்கோப்பான்னு இடம் கொடுத்தாங்க. போயிட்டு அந்த மாடியில முட்டி போட்டு 2 கையை உயர்த்தி, மழை பெய்யும், சில நேரத்துல மழை எல்லாம் பெய்யும், என் முட்டியை நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரே நம்பிக்கை இயேசு மட்டும்தான். அவர் அற்புதம் செஞ்சா வாழ முடியும்,
இல்லைன்னா தெரு தெருவா பைத்தியக்கார மாதிரி தான் சுற்றணும். ஏன்னா ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி, அம்மா ஒரு 2000 ரூபாய் அனுப்புறீங்களாமான்னு கேட்டேன். ஏன்டா கேட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்க சொன்ன வார்த்தை. நம்மளை சாகடிக்கிறதுக்கு கத்தி இதெல்லாம் தேவையில்லைங்க, ஒரு வார்த்தை போதும் தெரியுமா நம்மளை உடைக்கிறதுக்கு. அந்த 2016, 17, 18 இந்த வருஷம் என்னுடைய வாழ்க்கையில ஏன் வந்ததுன்னு நினைச்ச வருஷம். ஜெபத்துக்கு பதிலே வரல. எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் ஜெபத்துக்கு ரோஷாப் சாரன் சர்ச்சில் போயிட்டு அழுவேன், கத்துருவேன், கண்ணீர் வெடிப்பேன். சில நேரத்துல யாருக்குமே தெரியாம உள்ளுக்குள்ள அழுகுறது இயேசுக்கு மட்டும் தான் தெரியும். சரி, நம்மளை மற்றவங்க நம்ம அழறதை பார்த்து மற்றவங்க நம்ம கேவலமா நினைச்சிட கூடாதுன்னு சொல்லி அவங்க முன்னாடி அடமாட்டோம், அவங்க முன்னாடி சிரிப்போம், ஆனா உள்ள அழுவோம். தனியா போய் அழுவோம். கோடம்பாக்கத்துல ட்ரெஸ்புரம்னு ஒரு கிரவுண்ட் இருக்கு. அந்த கிரவுண்ட்ல போய் உட்காந்து ரொம்ப அழுவேன். என் வாழ்க்கை மாறாதா இயேசுப்பா? ஒரே நம்பிக்கை இயேசு மட்டும்தான், ஒரே நம்பிக்கை இயேசு மட்டும்தான். ஆனா அந்த நேரத்துல எல்லாம் நான் கடந்து போன கடினமான பாதைகள் எல்லாம் எனக்கு சில பாடல்களாய் கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். ஆமென். இப்ப யோசிக்கிற, ஆண்டவரே இன்னும் உடைச்சிருக்கலாமே, நல்லா உடைச்சிருந்தா இன்னும் நல்ல நல்ல பாடல்களை கர்த்தர் கொடுத்திருப்பார்ல. ஆமென். அநேக பாடல்களை கர்த்தர் எழுத ஆரம்பிச்சார். இதுல என்னன்னா, எந்த கோடம்பாக்கத்துல சினிமாவுக்கு பாட்டு எழுத வந்தனோ அதே கோடம்பாக்கத்துல அவருக்கு பாட்டு எழுத வச்சிருக்கிறார். ஆமென். நான் யோசிக்கிறேன், இது நினைச்சு கூட பார்க்காத முடியாது. நம்ம கிராமத்துல மாடு மேய்ச்சிருக்கும் போது கனவு கொண்ட வைரமுத்து மாதிரி ஆகணும்னு கோடம்பாக்கத்துக்கு போகணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அதே கோடம்பாக்கத்துல எங்க சர்ச்சு. நான் கேட்டேன், ஆண்டவரே என்ன ஏசப்பா, சென்னை ரொம்ப பெரிய சிட்டி, எங்கேயாவது ஒரு மூலையில சபை கொடுப்பீங்கன்னு பார்த்தா, நான் முதல்ல கிராமம், சென்னையில எனக்கு ஊழியத்தை கொடுப்பாரு நினைச்சு கூட பார்த்தது இல்ல. கிராமத்துல சபை கொடுப்பீங்க, எங்களை சென்னையில எங்கேயாவது ஒரு மூலையில கொடுப்பீங்கன்னு நினைச்சா கோடம்பாக்கத்திலே கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே அப்படின்னா, நீ தானப்பா ஊர்ல இருந்து மஞ்சள் பைய தூக்கிட்டு சினிமாவில் பாட்டு எழுதுக்கு ஓடி வந்த. இதே கோடம்பாக்கத்துல எனக்காக பாட்டு எழுதுன்னு எழுதி வச்சாரா? ஆமென். அதையும் தாண்டி உங்க சர்ச்சு எங்க இருக்குன்னு கேட்டா நான் சொல்லுவேன், வைரமுத்துடைய கல்யாண மண்டபத்துக்கு பேக் சைடு தான் எங்க சர்ச்சு. ஆமென். இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒண்ணு என்னாண்டு ஒரு வைரமுத்து தான் நம்மளோட ரோல் மாடலு. அவங்களுக்கு பேக் சைடு எங்கேயாவது புதுசா எங்க சர்ச்சுக்கு இன்வைட் பண்ணா பாஸ்டர் கேட்பாங்க, லொகேஷன் லேண்ட்மார்க் சொல்லுங்க. வைரமுத்துடைய கல்யாண மண்டபத்துக்கு பேக் சைடு ஆரன் பாலாவோட சர்ச். ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல. ஒரு நாள் சில வார்த்தைகளை கேட்கும்போது, ஆண்டவர் ஆராதிக்கிற சினிமா, ஆண்டவர் ஆராதிக்கக்கூடிய பாடல்கள்லாம் ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஆனா சினிமா பாட்டெல்லாம் பிசாசு ஆராதிக்கிறோன்னு ஒரு சத்தம் நான் காதுல கேட்டேன். ஆமென். எப்படி இருக்கும்? சினிமா பாட்டு எழுதுறது நம்ம கனவு. இப்ப ஏசப்பா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அப்படியே வர ஆரம்பிக்கிறார். ஏசப்பா லவ் பண்ண ஆரம்பிக்கிறார், நம்மளை தொட ஆரம்பிக்கிறார். சினிமாவா இயேசுவா? இப்படி ஒரு சூழ்நிலை. நான் யோசிக்கவே இல்லை. முட்டி போட்டேன், உண்மையா நடந்த சம்பவம் சொல்ல, முட்டி போட்டேன். என்னுடைய நான் எழுதி வச்ச அத்தனை பாட்டையும் கிழிச்சு டஸ்ட்பின்ல போட்டு. ஆமென். நான் சொல்றது உண்மை. வசனத்தை கேட்கிறவங்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவங்களை கொண்டுதான் கர்த்தர் பயன்படுத்தும். ஆமென். நம்புறேன். இங்க நிறைய தரிசனங்களை நான் பார்க்கிறேன், நிறைய தரிசனங்களை உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்க சபைக்கு வந்துட்டு போற கூட்டம் அல்ல. கர்த்தர் பெரிய கூட்டத்தை தேடுகிற தெய்வம் அல்ல, ஆனா பெரிய கூட்டத்தை உருவாக்க ஒருத்தனை தேடி வந்திருக்கிறார், ஒருவனை. ஆமென். ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமை தான். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க யாரையும் புரிஞ்சுக்க முடியும். நிறைய பாடல்கள் அப்ப எழுதினேன். யூடியூப் சேனல், ஆறுதலா இந்த உலகில் எங்களுக்கு யாரும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மையான உறவும் இல்லை, பாசம் வைத்து என் மீது அன்பு காட்டிட, நான் சோர்ந்து போன நேரங்களில் தோளில் சாய்த்திட, எனக்கென்று ஒருவரும் இல்லை, உம்மை விட்டா எனக்கு. இந்த பாடல் ஜீவன் தரும் வார்த்தை, தேவைகளை அறிந்தவர். நிறைய பாடல்களை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். ஆமென். இப்ப நான் சொல்றேன், எவ்வளவு உடைக்கிறாரோ அதன் மூலியமா அநேகர் இயேசு பக்கம் திரும்புவாங்க. நம்புறீங்களா? ஒரு நாள் சாகலான்னு முடிவு பண்றேன். இதுக்கப்புறம் ஆண்டவரே, கடங்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியல, கேவலமா பேசுறாங்கப்பா, கழிவு ஊத்துறாங்க, அவங்களுடைய வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியல, நான் செத்து போயிடுறேன்னு சொல்லி நினைக்கும் பொழுது, நம்மளை உடைச்சி உன்னை உருவாக்கி அநேகருக்கு ஆறுதல் படுத்துகிற பாடல்களை உன் நாக்கில் நான் வைப்பேன், உன்னை விட்டு கொடுக்குறியான்னு கேட்டாரு. இப்ப இதுவே தாங்க முடியல. இதுக்கு மேல அவர் உடைக்க போறீங்களா? ஆமென். ஆண்டவர் பார்த்து சொன்னேன், ஏசப்பா நான் உடைக்கப்படுறதுதான் உங்களுக்கு விருப்பம்னா நான் உடைக்கப்படுறேன், நான் அவமானப்படுறதா உங்களுக்கு பிடிக்கும்னா நான் அவமானப்படுறேன், நான் கண்ணீர் வடிக்கிறதா உங்களுக்கு பிடிக்கும்னா கண்ணீர் வடிக்கிறேன். ஆமென். என்னை எவ்வளவு வேணா உடைச்சுக்கோங்க ஏசப்பா, ஆனா உங்க கையில மட்டும் என்ன பத்திரமா வச்சுக்கோங்க. ஆமென். அப்பதான் எழுதினேன், இன்னும் உடைகிறேன்
நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், கையை தட்டி உங்க கரத்தில் இருக்கவே இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே. சொல்லுங்க, குயவனே நீரை தொடருமே, படருமே. அவர்களால் மதிக்கப்பட்டேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உன் கரத்தில் இருக்கவே ஆசைப்பட்டாரே. உங்க கரத்தில் இருக்கவே அவன் தத்துவ கேட்கிறேன். யாரெல்லாம் சொல்ல முடியும், எல்லாரை விட ஏசப்பா என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறார்? ஆமென். உண்மையாவா? கையை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, என் மேல அன்பா இருக்கிறாரு. ஆமென். அப்ப அன்பா இருக்கிறதுக்கு காரணம் உங்க மூலியமா அவர் மகிமை பண்ணணும்னு விரும்புறாரு. உங்க மூலியமா அநேகர் சபைக்கு வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு. உங்களை சபை கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம், குப்பைப்படுக்கிற ஒரு ஆர்வனை, பிச்சை எடுத்த ஒரு ஆர்வனை சபை கொண்டு வந்து காரணம், நான் குப்பை பொறுக்கிறேன், நான் பிச்சை எடுத்தேன்னு சொல்லி உங்க மத்தியில சொல்லி நான் பரிதாபத்தை, இவனை பார்த்து பரிதாபப்படுங்க அப்படி அந்த சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக இல்லை. ஐ மீன், குப்பை பொறுக்கின என்ன ஏசப்பா தேடி வந்தாருன்னா இன்னும் அதிகமா இயேசுக்காக செய்யணும். ஐ மீன், எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்கு? நான் சொல்லுவேன், இந்த பேனர் வைக்கிறதாலையும் போஸ்டர் ஓட்டுறதாலையும் சபைக்கு புதிய ஆத்துமாக்கள் வரமாட்டாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? வருவாங்க ஒரு சிலர். ஆனா ஒண்ணு சொல்றேன், அப்படியே வந்தாலும் பக்கத்து சர்ச்சுக்கு போறவங்க தான் வருவாங்க. எப்ப சபைக்கு வர விசுவாசிங்க போஸ்டரா மாறுறீங்களோ அப்பதான் சபையில் ஒரு எடுப்புதலை பார்க்க முடியும். ஆமென். என்ன பிரச்சனை, நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கே லேட்டு. நம்ம இதுல எங்க இன்னொருத்தர் போய் கூட்டிட்டு வந்து, நான் யோசிக்கிறேன், ஏசப்பா நம்புற பிள்ளைங்க எல்லாமே இப்படியே இருந்தா ஏசப்பாக்காக நிக்க யார் தான் இருப்பா? ஆமென். ஏசப்பா நேசிக்கிற பிள்ளைங்க எல்லாமே இப்படியே இருந்தா என்னோட கேள்வி என்னன்னா, இயேசுக்காக நிக்கிறதுக்கு யார்? உங்களுக்காக வாழ போறீங்களா, இயேசுக்காக வாழ போறீங்களா? குப்பை பொறுக்கணும் ஒரு பையனை என்னுடைய வாழ்க்கை இயேசுக்கு அர்ப்பணிச்சேன், நான் ஊழியத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வரேன், நான் அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். ஆமீன். இன்னைக்கு கர்த்தர் உலகத்துக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்தி இருக்கிறார். நிறைய சாட்சிகள், நிறைய டெஸ்டிமனி, உயிர்ப்பிக்கிற அளவுக்கு டெஸ்டிமனியை கர்த்தர் கேட்க வைத்திருக்கிறார். திரும்ப சொல்றேன், கர்த்தர் பெரிய கூட்டத்தை தேடி வரல, ஆனா பெரிய கூட்டத்தை உருவாக்க ஒருத்தனை தேடி வந்திருக்கிறார். எதை பேர் சொல்ல முடியும், அந்த ஒருத்தன் நானா இருக்கணும் ஏசப்பா? கையை உயர்த்தி கண்ணை மூடி சொல்லுங்க பார்க்கலாம், ஏசப்பா அந்த ஒருத்தன் நானா இருக்கணும். நல்லா கண்ணை மூடி இயேசுவை பார்த்து சொல்லுங்களேன், நான் இப்படி நம்புறேன். எதுக்காக உங்களை சபை கூட்டிட்டு வந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்ணை மூடி இயேசுவை பார்த்து, நான் ஒரு 2 நிமிஷம் தரேன், நான் முடிக்கிறேன் சீக்கிரத்தில், அவ்வளோ தான் முடிச்சிடறேன். ஒரு 2 நிமிஷம் நீங்களும் இயேசுவும், நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக இந்த ஸ்பெஷல் மீட்டிங் தெரியுமா? எதுக்காக உங்களை சபையில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கார் தெரியுமா? எதுக்காக அபிஷேகம் பண்ணியிருக்கார் தெரியுமா? எதுக்காக கிருபையை கொடுத்திருக்காரு தெரியுமா? எதுக்காக வரங்களை கொடுத்திருக்காங்க தெரியுமா? எதுக்காக உங்களை நேசிக்கிறாரு தெரியுமா? உங்க மூலியமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும்னு ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறார். நீங்க பேசுங்க பால ஏசப்பட 2 நிமிஷம் உங்க இதயத்துல இருக்கிற ஏக்கத்தை ஏசப்ப சமூகத்துல ஊற்ற ஆரம்பிங்களேன். Thank you Jesus. Thank you Jesus. இவ்வளவு அழகுன்னு தோணுச்சுன்னா நான் ஏசப்பா சமூகத்துல அழுதுருங்க. நான் நம்புறேன், இந்த புதிய வருஷத்துல நீங்க உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல ஆசீர்வாதம், அநேக குடும்பத்துக்கு நீ ஒரு ஆசீர்வாதம். அதை மறந்துட்டு தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. லாசருவே, மார்த்தாலே, மரியாலே, உங்க மேல ஏசப்பா ரொம்ப அன்பா இருக்கிறார்.
நீங்களும் ஏசப்பா மேல ரொம்ப அன்பா இருக்கிறீங்க. நீங்க அவர் மேல அன்பா இருக்கிறதுக்கும் அவர் உங்க மேல அன்பா இருக்கிறதுக்கும் ஒரே காரணம், உங்க மூலியமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும்னு நினைக்கிறாரு. உங்களை பார்த்து அநேகர் இயேசு பக்கம் திரும்பணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆசைப்படுறது தப்பா? எதை போய் சொல்ல முடியும்? நான் இருக்கப்பா. என்னுடைய கேள்வி என்னடா இது? அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க எல்லாமே ஓடிட்டு அவர் இயேசுக்காக நிக்க யாருதான் இருக்கா? கிருபையை பெற்ற பிள்ளைங்களே சபைக்கு லேட்டா வந்தா அவர் யார் தான் முன்னாடி வந்து சபைக்காக, எங்க சபைக்காக திறப்பில் நிக்கிற ஆள் யாருதான் இருக்கா? வேலைதான் முக்கியம், வேலைதான் முக்கியம், வேலைதான் முக்கியம், சூழ்நிலை தான் முக்கியம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இயேசுவோட மனசை காயப்படுத்துறோமே, இயேசுவை நோகடிக்கிறோமே. ஒரு முறை ரெண்டு முறை இல்லை, ஏசப்பாவை அநேக முறை காயப்படுத்துற கூட்டம் தான் நீங்கள் நானும். சொல்லுங்களேன், ஏசப்பா என் மூலியமா அநேகர் உங்க பக்கம் திருப்புறதா உங்க பிளான்னா உங்க திட்டத்துக்குள்ள நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. யார் மேல கர்த்தர் ரொம்ப கிருபையை வச்சு யார் ரொம்ப நம்பி சபை கொண்டு வந்து விடுறாங்களோ அவங்க அதுக்கு பாத்திரமாவே நடந்துக்கல. யார் அதிகமா நம்புறாங்களோ, நான் சொல்றேன், ஒருவேளை உங்க அப்பா உங்களை நம்பல, உங்க அம்மா உங்களை நம்பல, உங்க கணவன் உங்க மனைவி உங்களை நம்பல, ஆனா ஏசப்பா உங்களை ரொம்ப அதிகமா நம்புறாரு. நீங்க இயேசுக்காக நிற்பீங்களா? இயேசுக்காக நிற்பீங்களா? சபைக்கு பயன்படுகிற பாத்திரமா இருப்பீங்களா? உங்க ஒரு சபைக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்களா? உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லமா நீங்க ஆசீர்வாதம், ஒரு திரள் கூட்டத்துக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை பேருக்கு ஆசை? என் மேல ஒரு பெரிய அழைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அழைப்பு நான் ரொம்ப நேரமா கீழ்ப்படியாம மறுதளிச்சு சூழ்நிலையை பார்த்து ஓடிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு நான் முழுசா சரண்டர் பண்றேன்னு யாராவது இருப்பீங்கன்னா உங்க கரத்தை உயர்த்தி பரலோகத்தை நேர காட்டலாம். இன்னைக்கு நான் முழுசா சரண்டர் பண்றேன்ப்பா. அப்படி கையை உயர்த்தின பிள்ளைங்க எழுந்து நிக்கலாமா? நான் உங்களுக்கு நான் ஜெபிச்சு முடிக்க போறேன். நீ கர்த்தர் விசேஷமாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அர்ப்பணிக்கிற பிள்ளைங்க மட்டும் ரெண்டு கையை நல்லா உயர்த்தி, குயவனே நீர் என்னை தொடணுமே. எல்லாருமே இல்ல, அர்ப்பணிக்கிற பிள்ளைங்க மட்டும் எழுந்துனா போதும். நான் இயேசுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும், குயவனே நீர் என்னை தொடணுமே. ஆசையா கேளுங்க பார்க்கலாம். கரு தினமேல் மேல் படணுமே இயேசுவே, என்னை தொடுங்க டாடி, என்னை தொடுங்க டாடி. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மீதிக்கப்பட்டேனோ ஆசைப்படுறேன் டாடி ஏசப்பா. திரும்ப 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 உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுறேன், ஆசைப்படுகிறேன். கண்ணை மூடி, அப்படி கண்ணை மூடி, கண்களை மூடிச்சேருங்க. ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். சில பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன் தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைச்சி, உன் சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் மாற்றி, எப்ப நான் இயேசுக்காக வாழ்றேன்னு எழுந்து நின்னையோ, எப்ப நான் இயேசுக்காக நிக்கிறேன்னு உன் அர்ப்பணிச்சியோ, ஆமென். இந்த நாள் இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன்னுடைய துக்க நாட்கள் அது முடிந்ததே. உன்னுடைய கஷ்டத்தின் நாட்கள், ஆமா, உன்னுடைய அவமானத்தின் நாட்கள், உன்னுடைய கண்ணீரின் நாட்கள், எப்படி சொல்ற, இன்னைக்கு நீ சந்தித்த இந்த எகிப்தியனை இனி உன்னுடைய வாழ்க்கையில நீ காண போவது இல்லை.
இன்னைக்கு நீ பார்த்த இந்த சத்துருவ இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்க்க போறது இல்லை. இன்னைக்கு வடித்த கண்ணீர், இன்னைக்கு சந்தித்த அவமானம், இன்னைக்கு பார்த்த இந்த போராட்டத்தை இனி உன்னுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்க போவது இல்லை. ஆமா ஆமா ஆமா, ஏன்னா அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். எழுந்து பிரகாசி, எழுந்து பிரகாசி. உன்னுடைய ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை சில பிள்ளைகளை சில ஒளி பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது. ஆமா, சில பிள்ளைங்க மேல கர்த்தருடைய ஒளி பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. எஸ் 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 எஸ். இனி கர்த்தருக்காக, இனி கர்த்தருக்காய் நீ எழுதி பிரகாசிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இனி கர்த்தருக்காய் நீ அநேக ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வர போறத யாராலையும் தடுக்க முடியாது. சில தடைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கோ பார்க்கலாம் வல்லமையா. திரும்ப சொல்றேன், கீழே உட்கார்ந்து இருக்கிற யாராவது இன்னும் இயேசுக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு நினைச்சா கண்டிப்பா எழுந்து நிக்கலாம். தெரியணும்னு அவசியம் இல்ல, பைபிள் காலேஜில் போய் படிக்கணும்னு அவசியம் இல்ல. என்னை அழைச்சிருக்கிறாரு இயேசுப்பா, என்னை இவ்வளவு நேசிக்கிறாருன்னா கண்டிப்பா இந்த வாழ்க்கை இயேசுக்கு தான். எனக்கோ முடிஞ்சு போயிருக்க வேண்டிய வாழ்க்கை இது வரைக்கும் நான் நிக்கிறேனா, எனக்கோ மடிந்து போயிருக்க வேண்டிய நான் இது வரைக்கும் நிக்கிறேனா, கொடுக்கறையா என்ன முழுசா கொடுக்குறேன். என்ன முழுசா இப்படி சொல்லுங்க, ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, நான் சொல்றது சொல்லுங்க. ஏசப்பா, இதான் ஏசப்பானா சொல்லுங்க. இதான் ஏசப்பானா, இதான் என் குடும்பம், இதான் என்னுடைய சூழ்நிலை, இதாப்பா என் வருமானம், இதான் என்னுடைய கணவன், இதான் எங்க மனைவி, இதான் எங்க வீடு, இதான் எங்களுடைய சூழ்நிலை, இதான் ஏசப்பா நாங்க கடந்து வர பாதை. இதன் மத்தியில நான் சொல்றது அப்படி திருப்பி, இதன் மத்தியில எனக்கு எதாவது செய்வீங்களா அப்படின்னு நான் எழுந்து நிக்கல. சரிங்க, எனக்கு எதாவது செய்வீங்களாப்பான்னு எழுந்து நிக்கல, என்ன கொண்டு எதாவது செய்வீங்களாப்பான்னு எழுந்து நிக்கிறேன். எது பேர் சொல்ல போறீங்க? யார் சொன்னது நீங்க வேஸ்ட்? யார் சொன்னது உங்களால எதுவுமே செய்ய முடியாது? இல்லம்மா, உங்க குடும்பத்துக்கு எப்படி சொல்ல, ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்களை சாபமா பார்க்கலாம். ஆனா ஒண்ணு தெரியுமா, நீங்க அநேக குடும்பத்துடைய ஆசீர்வாதம். நிறைய பேர் நீங்க சொல்றாங்க, ஐயா எங்க வீட்டுல உங்க பாட்டு தான் எங்களுக்கு பிளஸிங். எல்லா வீடுகள்லயும் ஓடிட்டே இருக்கு. நிறைய பேர், நிறைய கால், நிறைய மாவட்டங்கள், நிறைய மாநிலங்கள், பல தேசங்கள்ல இருந்து. நான் யோசிச்சேன், குப்பை பொறுக்கும் போது அம்மா சொன்னாங்க, டே நீ குப்பை பொறுக்க கூட லாக்கிலடான்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு எல்லா வீடுகள்லயும் ஆமா, தேங்க்யூ ஜீசஸ். உயிர் வாழும் நாட்களெல்லாம் அர்ப்பணிப்போடு ஓடி ஓடி. தேங்க்யூ டாடி. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி ஓடி. கண்ணீர் வீணாகாது. நீ வெளியே வா. சொல்லி அழைத்தது, முடிந்தது என்று சொல்லி அழைத்தது கர்த்தர் இந்த நேரத்தில் திறக்கிறார். இதெல்லாம் நீங்க க்ளோஸ் பண்ணீங்களோ அதையெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் ஓபன் பண்ணி, அப்ப ஓபன் பண்ணி ஒரு புதிய துவக்கத்தை நீ முந்தினவர்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை இந்த சபைக்குள்ள கர்த்தர் சில புதிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமா ஆமா ஆமா, அவர் சொன்ன வார்த்தைகள் வெறும் வார்த்தை கரையில விழுப்பது இல்லை. இங்கிருந்து அநேக ஊழியக்காரரை கர்த்தர் எழுப்ப போகிறார். அநேக கிளை சபைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். எங்கெல்லாம் திட்டம் பண்ணீங்களோ, எங்கெல்லாம் பிளான் பண்ணீங்களோ, அங்கெல்லாம் ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் கொடுத்து அவன் பரத்தின தேவைகளை அவரே சந்தித்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை இவ்வளவு நேசிக்கிறது, என் மேல வைத்த தரிசனத்தை வெளியில கொண்டு வருவதற்காக நானே இனிமே இயேசுக்காக தான் என் முழுசா நிக்க போறேன். எந்த போராட்டம், என்ன காரணம், யார் என்ன சொன்னாலும் என் சபைக்கு வந்து முன்னாடி நிப்பேன்.
என் சபைக்கு நான் தூரம் நிற்பேன். நான் என் சபையுடைய ஆசீர்வாதம், என் சபையுடைய எல்லா ஊழியத்திலும் நான் பங்கெடுப்பேன். சண்டே கிளாஸ் டீச்சரா மாறுவேன். வாலிப ஊழியத்தை செய்வேன். இயேசுவுக்கு மற்றவங்களை அறிவிப்பேன். இயேசுவை அறிவிப்பேன். அபிஷேகத்தை பயன்படுத்துவேன். கையை உயர்த்தி கடைசியா முடிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன். நல்ல கையை உயர்த்தி எல்லாருமே சொல்ல பார்க்கலாம். உம்மைத்தான். Thank you, Jesus. உமக்காகத்தான் நல்ல கையை உயர்த்தி அர்ப்பணி போடு. உம்மைத்தான் திரும்ப திரும்ப உமக்காகத்தான் வாழ்கிறேன். சொல்லுங்க எஜமானனே. எஜமானனே, எஜமானனே.